வல்ல பிதாவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபை இறக்கும் தயவு நிறைந்தவரே, அப்பா அந்த நேரத்திலும் குமார் நாங்கள் இயேசு நாமத்தின் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆவியாகியும் ஜனமாக இருக்கிற வார்த்தைகளுக்கு எங்களோட தேவன் பேசும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த அடிமை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மோசையோடு முகமுமாய் பேசினது போல் எங்களோட பேசும்படியாக செபிக்கிறோங்க தாவே. எங்கள் ஆத்துமாக்களை தேவன் நீர் உயிர்ப்பிக்கும்படியாக, வேத வசனங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்கள் திறக்கப்பட, ஆண்டவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்க அனுபவம் உண்டாக ஆவியானவர் ஆளுகை செய்யும்படி கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் எடுத்துக்கொள்வோம். பக்கம் 267 புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் நிதானமாக நாம் வாசிக்க கேட்போம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. 25வது வசனத்திலிருந்து கவனிங்கள். 32ஆம் வசனம் வரையிலும் நான் ஏற்கனவே சொன்னது போல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்று சொல்லப்படுகிறதனை செய்கிறோம், பார்க்குறோம். கவனிங்கள், இங்கே பவுல் என்ன ஆவியானவர் ஏவப்பட்டு என்ன விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த காரியங்களை சொல்லுகிறார் என்பது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்பாக நாம் செய்தியை கேட்டிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். அதில் இந்த 17ஆம் வசனத்தில் 18, 19 வசனங்களிலே அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மிடத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து, புறஜாதிகளை குறித்து அவர் சொல்லுகிறதனை செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லது நம்முடைய முந்தைய நிலையை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவதற்கு முன்பாக அப்படி வீணான சிந்தையில் தான் செய்தோம், நம்ம நடந்தோம் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அதுக்கு அடுத்த வசனம் 18 பார்க்கும் பொழுது, நாம் புத்தியிலே அந்தகாரப்பட்டவர்களாக, 18 வசனம் ஸ்க்ரீனில் போடுங்க, புத்தியிலே அந்தகாரப்பட்டவர்களாக இருதய கடினத்தினாலே நம்மிலிருந்து அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக நாம் என்ன செய்தோம், இருந்தோம். பலவிதமான ஊமையான விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டு ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது செய்வியாமல் சிருஷ்டிப்பை தொழுது செய்வித்து கொண்டு வந்தோம். புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாக, இருதயத்தில் கடினப்பட்டவர்களாக, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக, உணர்வில்லாதவர்களாக நாம் என்ன செய்தோம், காணப்பட்டோம். அதனால் 19ஆம் வசனம் சொல்கிறது, நாம் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு கூட நடப்பிக்கிறவர்களாக என்ன செய்தோம், நாம் காணப்பட்டோம். 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு கூட நடப்பிக்கிறவர்களாக என்ன செய்தோம், நாம் இருந்தோம். நாம் முழுவதுமாக காம விகாரத்திற்கு என்ன செய்தோம், 19ஆம் வசனம் ஸ்க்ரீனில் போடுங்க, காம விகாரத்துக்கு என்ன செய்தோம், நம்மை ஒப்பு கொடுத்திருந்தோம் என்று பார்க்கிறோம். இப்படி தான் நாம் இருந்தோம். அவர்களை குறித்து, மற்றவர்களை குறித்து, ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் அப்படி தான் நாம் என்ன செய்தோம், இருந்தோம். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல அடுத்து 20, 21, 22 வசனங்களிலே நீங்களோ என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மை குறித்து பேசுகிற வார்த்தை, அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், உணர்வில்லாதவர்களாக, புத்தியில் அந்தகாரப்பட்டவர்களாக, இருதய கடினத்தில் நடக்கிறவர்களாக, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியர்களாக, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களோ, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களோ, இவ்விதமாய் அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதமாக நீங்கள் கிறிஸ்துவை செய்யவில்லை, நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அவரிடத்தில் நீங்கள் கேட்டு
அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு, அவரை நீங்கள் அறிந்து, அவரால் நீங்கள் போதிக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களே என்று சொல்லி அந்த வசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படி நாம் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்கிற காரியத்தை தான் 22, 23, 24 வசனங்களில் சொல்கிறார். ரட்சிக்கப்படும் போது என்ன செய்கிறோம் என்று சொன்னால் 22ஆம் வசனத்தின்படி முந்தைய மோசம் போக்கும் இச்சைகளை கொண்ட அந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போடுகிறோம் என்று பார்க்கிறோம், உரிந்து போடுகிறோம் என்று பார்க்கிறோம். அந்த பழைய மனுஷனை, கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டுவிட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாகி நாம் புதிய மனுஷனை தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட 24ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். அந்த அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுவது போல அந்த பழைய மனுஷனை, நம்மை மோசம் போக்குற இச்சைகளால் கெட்டு போகிற அந்த பழைய மனுஷனை நாம் களைந்து போட்டுவிட்டு புதிதான ஆவி உள்ளவர்களாக, இனி ஆவியானவர் சொல்லுகிறபடி நடப்பேன் என்கிற மனம் உள்ளவர்களாக, மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிறவர்களாக நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் புதிய மனுஷனை நாம் என்ன செய்கிறோம்? தரித்து கொள்கிறோம். தரித்து கொண்டு நாம் நடப்பதற்கு, ஆவியானோட இசைந்து நடப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? அடியெடுத்து வைக்கிறோம். அப்போ தான் அந்த அப்படி அடியெடுத்து வைக்கிறதான நேரத்தில் தான் ஆவியான சொல்ல இனி எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் தான் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் நமக்கு அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி நடக்க வேண்டும் அப்படின்னு. கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவர்கள், ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்கிற காரியத்தை அங்கே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, இந்த காரியத்தை முன்பாக சொல்ல விஷயங்கள் எல்லாம் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்தில் எல்லாம் விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து பேசப்பட்டிருக்கிறது, விரிவாக விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களெல்லாம் அறியாமல் ஒரு மனிதன் ஸ்ட்ரைட்டாக அந்த 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் வேதத்தை வாசிப்பானால், அப்படிப்பட்ட மனிதன் ரட்சிக்கப்படாதவனா இருப்பானால் அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, 25லேருந்து 32 வசனங்களை பார்க்கணும். என்ன நினைப்பான் அப்படின்னா, கிறிஸ்துவும் மற்ற மதங்களைப் போல தான் போல இருக்கிறது. மோட்சம் போக வேண்டும், பரலோகம் போக வேண்டும், சொர்க்கம் போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இப்படி இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்படுகிறது போலவே அப்படின்னு அவன் தவறாக என்ன செய்வான்? புரிந்து கொள்வான். ஆனால் சத்தியம் என்ன சொன்னால், கிறிஸ்துவ மார்க்கம் மற்ற மதங்களைப் போல அல்ல, இது தேவனுடைய மார்க்கமாக இருக்கிறது. தேவனே மக்களை தனக்கு ஏற்புடையவர்களாக மாற்றும் மார்க்கமாக இருக்கிறது. அப்போ இங்கேயும் மற்ற மதங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால், மற்ற மதங்கள் நீ கிரியை செய்து, நீ ஏதாவது செய்து, நீ கிரியை செய்து சொர்க்கத்தை அடைய வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும், நித்தியத்தை அடைய வேண்டும், பரலோகத்தை அடைய வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் ஆண்டோடைய மார்க்கம், தேவனுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது சொன்னால், அவர் உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அவர் சகலவற்றையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். அதை நீ விசுவாசித்தால், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. நம்ம கடந்த வார செய்தியை கேட்டோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்படி விசுவாசிக்கிற நீ நீதிமானாக மாறுகிறாய், நீ பிழைக்கிறாய். நீ பிழைக்கிறபடினாலே, நீ மோட்சத்துக்கு போகிறபடினாலே, நீ பரலோகத்துக்கு போகிறபடினாலே, உனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடினாலே, நீ சொர்க்கத்திற்கு போகிறதுனாலே இப்படி வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும்? நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை நீ நடக்க வேண்டும், நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற மதங்கள் பேசுவதற்கும் தேவனுடைய மார்க்கம் சொல்வதற்கு வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய மார்க்கம் சொல்லுகிறது, நீ அவருடைய பிள்ளையாக அவர் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினால, நீ அந்த சொர்க்கத்துக்கு அவரோடு கூட போய் இருக்க போகிறபடினால, அந்த மோட்சத்துக்கு பரலோகத்துக்கு நீங்கள் போகிறபடினால, நீ போகிறபடினாலே நீ அவருக்கு பிரியமாக அவர் சொல்லுகிறபடி என்ன செய், நீ நட என்று சொல்லுகிறத என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு 3 வார்த்தைகளை சொல்லுகிறேன். என்ன வார்த்தைகள் சொன்னால், அங்கே பேசுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பேசுங்கள், அடுத்தது இருங்கள், அப்புறம் கொடுங்கள். பேசுங்கள், இருங்கள், கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதை சிறப்பாங்க. என்ன பேசுங்கள்? முதல்ல அந்த 25ஆம் வசனத்தை 25ஆம் வசனம் வாசிங்க. 25 எபேசு 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். என்ன பேசுங்கள்? பொய்களை களைந்து நீங்கள் மற்றவர்களோடு கூட எப்போதும் உண்மையை பேசுங்கள். நல்ல அலையிலே சொல்லுவோமா? அவனுடைய ஆண்டுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்கிறது சொன்னால், நீங்கள் பொய்களை களைந்து, அப்போ அந்த பொய்யான காரியங்களை உங்களை விட்டு நீக்கி நீங்கள் மற்றவர்களோடு கூட பேசும்போது எதை பேசுங்கள் என்று சொன்னால், மெய்யை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள், சத்தியத்தை பேசுங்கள். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில்
7ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறான்னு சொன்னார், சத்தியம் உள்ளவராக இருக்கிறார்னு சொல்கிறார். அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிற என்னை அனுப்பினவர், அங்கே பாருங்கள், என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் என்று அன்றைக்கு யூதர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அது யோவான் 8:26ஆம் வசனத்தில் பாருங்கள், அங்கேயும் ஆண்டவர் சொல்லுவார், மறுபடியும் ஆண்டவர் சொல்லுவார், என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்ட வேளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. என்னை அனுப்பின பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னாள் நம்முடைய தேவன் சத்தியம் உள்ளவர், நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறார். அவருடைய குடும்பத்தில் தான் நீங்கள் நானும் இருக்கிறோம் என்று சொல்லப்படும் போது நம்முடைய பிதா எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய பிதா சத்தியம் உள்ளவராக இருக்கிறார், எவ்வளவேனும் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. அப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறவர். அப்படியானால் அவர் விரும்புகிற காரியம் என்னென்னு சொன்னால் அவர் சொல்கிறார், நீங்கள் பொய்களை களைந்து பிறருடைய எப்போதும் என்று எதை பேசுங்கள், நீயை மெய்யை பேசுங்கள், உண்மையை பேசுங்கள். அல்லேலூயா. அப்போ தேவன், நம்ம பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 1:17 வாசிங்க. யோவான் 1:17 வசனம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அல்லேலூயா. அப்போ இயேசு எப்படி இருக்கிறார்? யோவான் 14:6 ஆண்டவர் சொல்லும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான்னு சொன்னார். நானே சத்தியம் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் போது என்ன சொன்னார்? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்களை பாருங்க. யோவான் 14:16-17 வசனங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். என்றென்றைக்கு உங்களோட இருக்கும்படிக்கு ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை சொல்லல, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அல்லேலூயா. ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சத்திய ஆவியானவர் என்பது அவருடைய பெயராக இருக்கிறது. நீங்கள் அதே யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை பார்த்தாலும் அங்கேயும் அதான் சொல்லப்படும், அவர் சகல சத்தியத்திற்குள், சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள், யோவான் 16:13 சகல சத்தியத்திற்குள் உங்களை என்ன செய்வார்? அவர் நடத்துவார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது. அல்லேலூயா. அப்போ பிதாவாகிய தேவன் சத்தியம் உள்ளவர், இயேசுவே சத்தியம், சத்திய ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளாய் நம்மிடத்தில் சொல்கிற வார்த்தை என்ன? பொய்களை களைந்து நீங்கள் மற்றவருடனே பிறருடனே எதை பேசுங்கள், நீங்கள் உண்மையை பேசுங்கள், மெய்யை பேசுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதனை சேரம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த பொய் எங்கிருந்து வருகிறது, பொய்களுடைய பிறப்பிடம் எது அப்படின்னு சொன்னால் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 8:44 இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும், பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆமென். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். பொய் பேசும்போது அந்த சொந்தத்தில் எடுத்து என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஒரே ஒரு பொய், பெரிய பொய். ஆதி ஆகமத்தில் 3ஆம் அதிகாரத்தில் ஏவாள்கிட்ட சொன்னான். ஆண்டவர் சொல்லியிருந்தார், இந்த பழத்தை, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய்ன்னு சொன்னார். அவன் சொன்னான், நீங்கள் சாகவே சாவது இல்லை சொன்னான். அந்த ஒரு பொய் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பேரை சாகடித்து கொண்டிருக்கு. அவன் பேசின ஒரு பொய், நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு ஏவாளை வஞ்சிக்கும்படியாக சொன்னவருக்கான். அவன் பொய்யனும்
பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் அப்படிங்கிறது அங்கே ஏதேன் தோட்டத்திலே தெரிஞ்சிட்டு. மனுக்குலத்தை பாவத்தில் விளைவிக்கிறதுக்கு அவன் அவன் உபயோகப்படுத்தின ஒரு காரியம் என்ன, வஞ்சிப்பதற்கு அவன் உபயோகப்படுத்தின காரியம் என்ன, ஒரு பொய். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் அவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படி அவன் சொன்ன ஒரு காரியம், நீங்கள் சாகவே சாவது இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு பெரிய பொய்யை சொன்னான். அது ஆண்டவர் சொல்கிறார், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், தன் சொந்தத்தில் இருந்தால் என்ன செய்யலாம், பொய்யை எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறது பார்க்குறோம். அப்போது வேதம் பொய்யை குறித்து நிறையா எச்சரிக்கை கொடுக்கிறது. பொய்களை பேசுகிறவன் நாசமடைவான் சொல்லுது இல்லையா? அப்படிலாம் நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கு. பொய் பேசுகிறவன் நாசமடைவான்லாம் சொல்லியிருக்கு. அப்போது பொய்யை எங்கேயுமே பைபிளில் என்ன பார்க்க முடியாதுன்னா, ஒரு பக்கத்துலையும் ஒரு இடத்துலையும் ஒரு வசனத்துலையும் என்ன பார்க்க முடியாதுன்னா, இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவானால் நீங்கள் ஒரு பொய்யை சொல்லிக் கொள்ளலாம். இல்லை, பைபிளில் இல்லை. உலகத்தில் இருக்கவன சில பழமொழிலாம் சொல்லுவான், 1000 பொய்யை சொல்லியாவது அப்படின்வான். அதெல்லாம் உலகத்தான் பேசுகிற பேச்சு. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், உங்களை அழைத்தவர் எப்படி இருக்கிறார், பிதா எப்படி இருக்கிறார் பாரு, உனக்கு ஜீவனை கொடுத்தவன் ரட்சகர் எப்படி இருக்கிறான்னு பாரு, உனக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த ஆவியானவர் எப்படி இருக்கிறான்னு பாரு, பொய் எங்கேருந்து வருதுன்னு பாரு, பொய்க்கு பிதா யாருன்னு பாரு. அப்போ நீ பொய்களை களைந்து எதை பேசு, மெய்யை பேசு, பிறரோடு கூட உண்மையை என்ன செய், பேசு. அதான் சிலருக்கு வாயை திறந்தால் சகலமாக வரும், சரளமாக வரும் இல்லையா? பொய் தான். அவங்க ஒரு பொய் சொல்லுவான், அந்த ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் வரும், அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய் வரும், சலிக்கவே மாட்டோம். அப்படி பொய்களை பேசுகிறார். ஆண்டோடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பொய் 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 சொல்கிறதுக்கு நான் கூசன், பொய் சொல்லக்கூடாது இல்லையா? அப்படியா, பொய் வரக்கூடாது. அப்போது பொய் பேசுகிறோம் அப்படின்னாலே அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம இந்த வசனத்துக்கு விரோதமாக தான் நடக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு, பொய்களை கலைந்து பிறனுடனே நீங்கள் மெய்யை பேச கடவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த பொய் பேசுகிற காரியம் என்ன சொல்லிட்டு, ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, பொய்யர் யாவரும், அந்த வெளிப்படுத்தல் 21:8 சொல்லப்பட்டிருக்கு, 8 வகையான மக்கள் அக்னியும் கந்தம் எறிகிற கடலிலே, அக்னி கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதில் பொய்யர் அனைவரும் அப்படின்னு தான் முடியும் அந்த வசனம் சொல்லும்போது. பொய்யர் அனைவரும் அக்னியும் கந்தம் எறிகிற கடலில் என்ன செய்வாங்க, பங்கடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொய்யை நம்பி இருக்கிறவர்கள், பொய்யே எப்போதும் பேசுகிறவர்கள், அது சாதாரண விஷயம் இல்லை. அவங்களோட பங்கு அக்னி கடல்னு, அவங்களோட முடிவு அக்னி கடல் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறார். அதே பரலோகத்தை குறித்து சொல்லும் போது வசனம் எப்படி சொல்லுது, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 21 27வது வசனம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பது. இன்னைக்கு உலகத்தோட நிலை என்ன? தேவனுடைய சத்தியத்தை ரோமர் 1:25 சொல்லுகிறபடி தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றி கிறிஸ்டிகரை தொழுது சேவியாமல் கிறிஸ்டியை என்ன செய்கிறார்கள், தொழுது சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழிவில்லாதவருடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றி மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். எவ்வளோ பெரிய பொய்யை நம்புகிறான். அந்த சிலைக்குள்ளே, சுரூபத்துக்குள்ளே, விக்கிரகத்துக்குள்ளே ஜீவன் இருக்குன்னு நம்புகிறான். எவ்வளோ பெரிய பொய்யை நம்புகிறான் இல்லையா? பொய்யை நம்பி மோசம் போகிறான். தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போது பொய் சொல்கிறவங்க, பொய்யில் இருக்கிறவங்க, பொய்யர் அனைவரும் அக்னியும் கந்தங்கரிகிற கடலிலே பங்கடைவார்கள் வசனம் சொல்லுது. ஆனால் உங்களை என்னையும் ஆண்டவர் அந்த அக்னி கடலுக்காக நம்ம என்ன செய்யலை, முன்குறிக்கவில்லை. அக்னி கடலுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. அக்னி கடலுக்காக தேவன் நம்மை வேறு பிரிக்கவில்லை. மாறாக எதற்காக நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், நியமித்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபையில் 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை வாசிங்க. 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்.
அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக ஆ. கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே என்ன செய்வார், அவர்களிடத்துல அனுப்புவார் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா உங்களையும் என்னையும் சொல்லும் போது அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு. நல்ல கரங்க இதெல்லாம் சொல்லுவோமா? என்ன அடையும்படிக்கு? ஆக்கினை அடையும்படிக்கு இல்ல, ரட்சிப்படையும்படிக்கு. ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே, ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பொய்யை விசுவாசிக்கத்தக்கதான கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். ஆனால் பிரியமான சகோதரரே, பிரியமான சகோதரிகளே, நம்மை குறித்து வசனம் சொல்லுகிறது, உங்களை அதுக்காக அவர் முன்குறிக்கவில்லை, உங்களை அதுக்காக அவர் பரிசுத்தமாக்கவில்லை. அவர் செய்து எதுக்காக செய்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலே நீங்கள் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ரட்சிப்படையும்படிக்கு, அப்போ அந்த ரட்சிப்பு அப்படின்னு பார்க்குறோம்னா அப்போ அதுதான். அப்போ அப்படிப்பட்டவர்களாக இருக்கிற நாம அதுக்கு தான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு தான் முன்குறிக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம், அதுக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னும் போது வசனம் சொல்ல, அப்படியே நாமா அதுக்கு தான் நீ தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற. அப்படியே நான் ஒன்று செய், ஒரு காரியம் பண்ணு, அவங்கள போல நடக்காத, நீ பொய்களை களைந்து பிறருடைய மெய்யை பேச கடவன். அல்லேலூயா. நீ பொய் பேசாத, பொய் பேசாமல் பிறருடைய மெய்யை பேச. ஏன் ஆண்டவர் இதை இப்போ புதிய ஏற்பாட்டில் எபேசு சபைக்கு வரும்போது ஆவியானவர் சொல்கிறார், அப்படி இல்லை. பைபிள் முழுக்க முதலேருந்து பார்த்தாலே ஆண்டவர் என்ன சொல்லுவார், பொய்யை வெறுக்கிறேன்னு தான் சொல்லுவார். நீங்கள் எருசலேமி யூதாவையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு சித்தம் கொண்ட போது சகரியா புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா அங்கேயும் மீதியாக இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவார், நான் எருசலேமி யூதாவையும் ஆசீர்வதிக்க போகிறேன், மீதியாக இருக்கிற நீங்கள் உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை நான் என்ன செய்கிறேன், நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்வார். என்ன எதிர்பார்க்கிறேன்னு சொல்லுவார் பாருங்க. சகரியா 8ஆம் அதிகாரத்தில் 15 வாசிங்க. சகரியா 8 15ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நான் நன்மை செய்யறதுக்கு நினைக்கிறேன், செய்ய போறேன் அப்படி சொல்லுவார். வாசிங்க. பயப்படாதேயுங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனோடே உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள், ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவையெல்லாம் நான் வெறுக்கிறேன், இவையெல்லாம் நான் வெறுக்கிறேன். நான் யூதாவையும் நான் எருசலேமையும் ஆசீர்வதிக்கிறது பிரியம் கொண்டு இருக்கிறேன். மீதியா இருக்கிற நீங்கள் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? உடனே என்ன சொல்றாரு பாருங்க 16, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாரு, அவனவன் பிறனுடனே உண்மையை பேசுங்கள். அல்லேலூயா. அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்றார், யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஒருவரோட எப்படி பேசுங்க, நீங்க நான் வெறுக்கிற காரியங்கள். நீ பொய்ய பேசினா நான் அதை வெறுக்கிறேன், நான் அதை விரும்பல. அப்போ பிறருடனே என்ன பேசுங்க, நீங்க அவனவன் பிறருடனே என்ன பண்ணுங்க, உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்கள் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கு ஏற்க என்ன செய்யுங்க, நியாயம் தீருங்கள், உண்மையை பேசுங்க. சரிங்களா? ஒரு காரியம் நம்ம உண்மையை பேசுகிறோமா பொய்யை பேசுகிறோமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் தேவனுக்கு சகலமும் வெளிச்சம். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பேசுகிறோம் அவருக்கு தெரியும். சரியா? நம்ம என்ன பேசுகிறோம் தெரியும். அதனால தான் அந்த இடத்துல இன்றைக்கி செய்தி என்ன செய்தி தலைப்பு என்னென்ன, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் ஏதோ ஒரு ஆவி அப்படி நினச்சிக்கூடாது. அவர் ஒரு பர்சன், கிறிஸ்தவத்தினுடைய 3வது நபராக இருக்கிறவர். அவர் ஒரு பர்சன், ஒரு ஆள் தத்துவம் உள்ளவர். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் உனக்குள்ளே இருக்கிறாரு, அவரை நீ துக்கப்படுத்தாத. அல்லேலூயா. அப்போ பொய் பேசாத, நீ பொய்களை கலந்து மெய்ய பேசு. நீ வாயை திறந்து பொய் பேசுனா அவர் உனக்குள்ள துக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யாத, நீ துக்கப்படுத்தாத. ரட்சிக்கப்பட்ட அந்த இதை பார்க்கும்போது அப்போஸ்தலர் நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு, பரமேறி போன பிறகு, பரிசுத்த ஆவி இறங்கி வந்த பிறகு மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. ஒரே நாளில் 3000 பேர், எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். எங்கே பார்த்தாலும் ஒரே சந்தோஷமாக இருக்குது. என்ன சந்தோஷம்? எருசலேம் முழுவதும் போதகத்தால் நிரப்பப்படுகிறது. மக்கள் ரட்சிப்புக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறாங்க. அடுத்து ஒரு அற்புதம் நடக்குது 3ஆம் அதிகாரத்தில். 5000 பேர் என்ன செய்கிறாங்க, விசுவாசிக்கிறார்கள்.
அப்போ ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்குள்ள வர்றாங்க. ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்புகிறார்கள். சகலவற்றையும் ஒன்றாய் வைத்து பொதுவாய் வைத்து என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. அப்படி அவர்கள் மிகுந்த சந்தோஷமா இருந்தார்கள். கபடமில்லாமல், வசனம் சொல்லுது, அவர்கள் கபடமில்லாமல் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டார்கள், சேர்ந்து வந்தார்கள், ஐக்கியமா இருந்தார்கள். அப்போஸ்தலருடைய அந்த உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் ஜெபத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ரொம்ப சந்தோஷமா ஆதி அப்போஸ்தல சபையில ரொம்ப சந்தோஷம் நடந்துட்டே, ரொம்ப சந்தோஷம் இருந்துகிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆதி அப்போஸ்தல சபையில் திடீர்னு ஒரு சம்பவம், ஒரு துக்கமான வேதனையான சம்பவம் நடந்தது திடீர்னு. அது என்னதான் நடந்துச்சு அப்படின்னு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தா, அங்கே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அனனியா சப்பிரான்னு சொல்லக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சொத்தை விற்று அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து வந்து பேதுருவினிடத்தில் வந்து இந்த போய் சொல்கிறான். இவ்வளவு தானா விற்றீர்கள்? ஆமாம், இவ்வளவு தான் நாங்கள் விற்றோம். அப்போ பேதுரு சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்கிறாங்க? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 5ல் 3வது வசனம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பொய் சொல்லும்படி யார் நிரப்புறா? யார்கிட்ட பொய் சொன்னான்னு சொல்கிறாங்க? யார்கிட்ட சொன்ன? பேதுரு என்ற சொன்ன பொய் சொன்னான்னு சொல்ல, நீ பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி, பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ பொய் சொல்ல நிரப்ப சாத்தான் தான் நிரப்பான் இல்லையா? இதை கேட்டவொன்னே அவன் இங்கே விழுந்து சாகுறாப்புல. இது அறியாத அவன் மனைவி வர தப்பிறாள். அவங்ககிட்ட 8வது வசனம் வாசிங்க. 8:9. பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இங்கே என்ன கேட்கிறது? கர்த்தருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஏமா, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? யாரை கொண்டு வர்றாரு? பரிசுத்த ஆவியை தான் கொண்டு வர்றாரு. அதனால தான் எபேசியர் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் இருக்கிற ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். அனனியா சப்பீரா ரட்சிக்கப்பட்டவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரே நாளில் சாகுறாங்க. அடக்காராதனை முடிஞ்சு, ஹஸ்பண்ட் அடக்காராதனை முடிஞ்சு வாலிபர் வர வந்தவொடனே இங்கே ஒய்ஃபை தூக்கிட்டு போகிற மறுபடியும் அடக்காராதனை. காரணம் என்ன? பொய். அவனுக்கு நினச்சி பார்த்துருப்பாங்களா நம்ம இந்த மாதிரி இந்த பொய்னால சாக போகிறோம் அப்படின்னு? இல்லை, அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துட்டாங்க. பொய்யை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பேதுரு தானே அப்படி தானே. அப்போஸ்தலர்களுக்குரிய முத்திரை அது. அதெல்லாம் இந்த நாட்கள் நடக்கிறது இல்லை. ஏன்னா அப்போஸ்தலர் ஊழியம் முடிஞ்சிச்சு. அப்போஸ்தலருக்குரிய முத்திரை அது. எது? பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொல்லுகிறது என்னன்னு சொன்னோன்னு கீழே விழுந்து சாகுறாங்க. இன்றைக்கி யாரும் அப்படி சாகிறது இல்லை. சரியா? அடுத்து அவன் இருந்தாலும் அவன்கிட்ட சொன்னான், அவளும் விழுந்து சாகுறான், 2 பேருமே. அப்போ அந்த ஆதி அப்போஸ்தல சபையில் சந்தோஷமாக ஜனங்கள் ரட்சிப்பு எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? அந்த நாட்களில் அவங்க வந்து இப்படிலாம் நினைக்கல. என்ன டிலே ஆகும்னு நினைக்கல. இயேசுவோட வருகை, மரணாதா உடனே இயேசு வர போகிறார், அப்படி தான் இருந்தாங்க. இயேசு உடனே வர போகிறார். வந்தால் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, போயிட போகிறோம் மேலே. சரியா? அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் எதுக்குப்பா, சுத்தலாம் எதுக்குப்பா, எல்லாத்தையும் விற்றுப்பா, கொண்டாங்கப்பா. நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷமாக இருப்போம் தேவ சமூகத்தில். என் ஆண்டவர் வருகை சமீபம், அதனால் அப்படி இருப்போம். அப்படி தான் இருந்தாங்க. அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு அந்த ஆதி அப்போஸ்தல சபையில். எங்கும் ஜனங்கள் சந்தோஷமாக இருந்தார், ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்படி தான் பைபிள் சொல்லுது. மகிழ்ச்சியோடு, அந்த வசனம் சொல்லுங்க, மகிழ்ச்சியோடு அவர்கள் அப்பம் பிட்டு ஜெபம் பண்ணி அவர்கள் அந்த அந்நியோன்யத்திலையும் ஜெபத்திலையும் அப்போஸ்தல உபதேசத்திலையும் தரித்திருந்தார்கள். திடீர்னு ஒரு காரியம் சம்பவிக்குது. திடீர்னு ஒரு விஷயம் நடக்குது. என்னது? மக்கள் கேள்விப்படுற, என்னது? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் செத்துட்டாங்க. எதனால? போய் பேசினாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க போய் பேசினாங்க. அனனியா சப்பீரா இறந்துட்டாங்க. திடீர்னு ஒரு காரியம் அங்கே என்ன செய்யுது? ஆதி அப்போஸ்தல சபையில் ஒரு காரியம் நடக்கும். அப்போ முதல்ல அந்த ஆதி அப்போஸ்தலர் ரட்சிக்கப்பட்டவங்களில் முதல் டெத்தை எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, முதல் சாவு எதனால? பொய்ன்னு. தேவான் கூட பின்னாடி தான் ரத்த சாட்சியாக மறிக்கிறார் 7ஆம் அதிகாரத்தில். இவங்க முதலே அவுட்டு. 5ஆம் அதிகாரத்தில். இன்றைக்கி அப்படிலாம் நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? நம்மள கூட
அதெல்லாம் அப்போஸ்தலர் முத்திரை இப்போ இல்லை அப்படின்னு துணிகரம் கொண்டுக்கூடாது. அதே வார்த்தை தானே பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லுகிறது என்ன? பரிசுத்தாவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஆவியை நீங்கள் சோதிக்கிறது என்ன? இதான். அதனால தான் வசனம் சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். அப்போ உள்ளே இருக்கிற அவரை நீ போய் பேசும்போது என்ன செய்யாத, துக்கப்படுத்தாத, போய் பேசாத, போய் பேசாத, மெய்யை பேசு, அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் எப்போவுமே நம்ம ஆவியில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எப்போவுமே ஆவியில் நீ யாராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எப்போவுமே ஆவியில் சொல்கிறாரு. நம்ம ஆவியில் அவர் தான் சாட்சி கொடுக்குறாரு. ரோமர் 8:15 படி என்ன சொன்ன, நம்ம ஆவியில் சொல்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்போ நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறிய, அவருடைய பிள்ளையாக இருக்கிறிய, போய் பேசலாமா? நீ போய் பேசலாமா? அதுதான் அவருடையது. அப்போ அவர் அதில் சந்தோஷப்படுறவர் இல்லை, துக்கப்படுகிறவர். துக்கப்படுகிறவர். ஆவியானவர் துக்கப்படுத்தணும் அப்படின்னா போய் பேசினா துக்கப்படுவார். அவரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா மெய்யே பேசினா எப்போதும் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அந்த வசனம் சொல்லும் எப்படி சொல்கிறார் அந்த இடத்துல மறுபடியும் வாசிங்க. அந்த எபேசியர் 4:25 வாசிங்க. எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நல்லா கவனிங்க அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு. பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேசு, உண்மையை பேசு. எதுக்கு சொல்றேன்? நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடியால். அல்லேலூயா. நாம் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கிறோம்? அவயங்களாக இருக்கிறபடியால். இந்த இடத்துல இந்த அவயங்கள்னு சொல்றது அந்த 1 கொரிந்தியர் 12 சொல்றாரு தெரியுமா? கிறிஸ்துவின் சரீரத்தில் நாம் அவயங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கண்ணா இருக்கிறாங்க, ஒருத்தன் மூக்கா இருக்கிறாங்க, ஒருத்தன் கையா இருக்கிறாங்க, ஒருத்தன் காதா இருக்கிறாங்க, ஒருத்தன் வாயா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாருல்ல 1 கொரிந்தியர் 12 ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரே சரீரத்தில் தான் இருக்கிறது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிலாம் நம்ம 1 கொரிந்தியர் 12 பார்த்துருக்குறோம். கண்ணு என்ன செய்யக்கூடாது? கையை பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சரியா? கை நான் கண்ணாயிராதனால சரீரத்தின் உறுப்பு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படிலாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறோம், ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதை தான் இங்கே கொண்டு வர்றார். என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஒரே பாடி, அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் த பாடி, இயேசு கிறிஸ்துடைய சரீரம், அந்த சரீரத்தினுடைய ஒரே சரீரத்தினுடைய அவயங்களாக இருக்கிறபடினால வெவ்வேறு அவயங்கள் தான், கை, கால், விரல், காது, அப்படி வெவ்வேறு அவயங்கள் தான், ஆனால் ஒரே சரீரத்தில் இருக்கிறோம். அதனால் அப்படி இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யாதீங்க, பொய் பேசாதீங்க. நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறபடினால் பொய்களை களைந்து. கவனிங்க, ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா பொய் பேசினா என்ன கெட்டு போகும் அப்படின்னா, அந்த எபேசியர் 4 அவர் ஒரு காரியம் சொல்கிறார் இல்லையா? 3 வசனம் வாசிங்க. எபேசியர் 4:3 வாசிங்க. என்ன சொல்கிறார்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். சமாதான கட்டினால ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆவியின் ஒருமையை, யூனிட்டியை காத்துக்கிடுங்க. அது சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்லுவார், ஒரே ஆவியானவர் அப்படிதான் சொல்றாரு. ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே பிதா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ ஆவியின் ஒருமை கெட்டு போகும். நீ பொய் பேசுனா அப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற இன்னொரு நபர் உன்னை எப்படி நம்ப முடியும்? பொய் பேசுனால நம்ப முடியுமாங்க? பொய் பேசுனால நம்ப முடியாது. அவன் சொல்றது பொய்யா இருக்கும்பா, நம்ப முடியாதுப்பா அவனை. அப்போ அந்த ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், எப்படி ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது டாக்டர் எவ்வளோ மைனூட்டாக பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக நாம் அந்த ஆவியின் உரிமையை காத்துக்கொள்ள வேண்டும். சொன்னால் நீ பொய் பேசி அந்த ஆவியின் உரிமையை ஏன் நீ குலைக்கிற? நீங்கள் சரீரத்துடைய நம்ம ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாக இருக்கிறபடினால. கவனிங்க, இப்போ ஒரு பாம்பு போகுது, என் கண்ணு பார்க்குது அது பாம்பு தான் அப்படின்ட்டு, என் கண்ணு பார்க்குது அது பாம்பு தான். சரி, அடுத்து என் காலு அடி எடுத்து வைக்க போகுது, அது பாம்பு தான் அப்படின்னு என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் என் வாய் கால்கிட்ட சொல்லுது அது மண்புழு, நீ போ அப்படிங்குது. ஒரே சரீரம் தான். இப்போ வாய் மோசம் போகுது, காலை சொல்லுது அது மண்புழு தான், நீ நடந்து போ அப்படின்ட்டு. எவ்வளோ மோசமான விஷயம் அது.
உண்மை எது? அது பாம்பு. கண்ணு பார்த்துச்சு. ஆனால் இன்னொரு அவயம் இந்த அவயத்துக்கிட்ட போய் பேசுது, அது மண்புழு தான், நீ போ அப்படின்னு. இப்போது பாம்பு கொத்தும் போது காலுக்கு மட்டும் வலி இல்லை, போய் பேசின வாய்க்கும் தான். புரியுதா? அதை தான் கொண்டு வர்றாரு. ஒரே சரீரத்தில் இருக்கிறீங்கப்பா அவயங்களா, நீ எப்படிப்பா உன் சகோதரன் இடத்துல, எப்படிப்பா உன் சகோதரியின் இடத்துல எப்படிப்பா நீ வந்து போய் பேசுவ? ஒரே ஃபேமிலிக்குள்ள எப்படி நீ போய் பேசுவ? ஃபேமிலியில் என்ன இருக்கணும்? ட்ரஸ்ட் இருக்கணும். ட்ரஸ்ட்னா புரியுதா? ஃபேமிலியில் ட்ரஸ்ட்னா நம்பிக்கை இருக்கணும். மனைவி புருஷனை நம்பணும், புருஷன் மனைவியை நம்புகிறான், பிள்ளைகள் பெற்றோர் இருக்காங்க, பெற்றோர் பிள்ளைகளே நம்புகிறாங்க. இன்றைக்கி எத்தனை பிள்ளைங்க சரளமாக சகஜமாக போய் பேசுது அம்மா அப்பாட்ட. துணிகரம் துணிகரம் இல்லையா? வாயில் போய் வருது. ஏதாவது விஷயத்தில் மாட்டினாங்க உடனே போய் தான் வந்துடும். இல்லை அப்படி தானே ரைம்ஸ்லேயே சொல்லி கொடுத்துட்றானுங்க. ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் அதுக்கு ஒரு பொய் தான். நோ பாப்பா, பொய் சொல்கிறியா? அதுக்கு ஒரு பொய் சொல்ல. ஒரு வாயில் என்ன? ஆஹாஹா இல்லையா? அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நான் பைபிள் என்ன சொல்லுதேன்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சரிங்களா? அப்போ அந்த நம்பிக்கை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை, ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் உண்மை எப்பவும் இருக்கணும். என் மனைவி என்கிட்ட எப்பவும் உண்மையை தான் பேசுவா, என் கணவர் என்கிட்ட எப்போதும் உண்மை தான் பேசுவார், உண்மை தான் பேசுவார். எங்கள் அம்மா அப்பா போய் பேச மாட்டாங்க, பிள்ளைங்க சொல்லணும். பிள்ளைங்க எதிர்க்கே நீங்கள் போய் பேசுகிறத பார்த்தா பிள்ளைங்க என்ன பண்ணும்? ஓஹோ இப்படித்தான் பேசணும் போல இருக்கு, ஓ இதுதானா? அப்போ பைபிள் தூக்கின்னு சண்டையை போகிறோமே, அது வேற போல இருக்கு, அது வேற. அது வந்து அப்போ போகிறது என்னது? அது வேஷம். அது ஒரு 3 மணி நேரம் ட்ராமா. அது அந்த ட்ராமா அங்கே ட்ராமாவுக்கு போயிட்டு வந்துட்டு பிறகு எப்படி இருக்கணும்? இதுதான் ரியல் லைஃபு. எப்படி அம்மா அப்பா இருக்கிறாங்க பாரு, எப்படி பேசுகிறாங்க பாரு பொய்ய. ஓ இப்படி தான் பேசணுமா? அப்படி பிள்ளைங்க இப்படி தான் உங்கள்கிட்டே பேசும். அப்போ நீ 8 அடினா அது 16 அடி பாயும் இல்லையா? அப்போது நம்ம பிள்ளைங்க முன்னாடி பிள்ளைங்க சாட்சி, எங்கள் அம்மா அப்பா போய் பேச மாட்டாங்க. ஏன் உங்கள் அம்மா அப்பா போய் பேச? எங்கள் அம்மா அப்பா ஆண்டோட பிள்ளைங்க, எங்கள் அம்மா அப்பா ஆண்டோடைய பிள்ளைங்க, ஆண்டோருக்கு பயந்து நடக்கிறவங்க போய் பேச மாட்டாங்க. எனக்கு தெரியும். அப்படி பிள்ளைங்க சொல்லணும் ஸ்ட்ராங்கா. எங்கள் அம்மாவா ஐயோ அப்படின்னா கூடாது. வண்டி வண்டியாக தள்ளும் எங்கள் அம்மா வாயிலேருந்து போய், அப்படி சொல்லக்கூடாது. அது சாட்சி இல்லை, அது நற்சாட்சியா? அது இல்லை. அம்மாவும் எங்கள் அப்பாவும் எப்பவும் போய் உண்மையை தான் பேசுவாங்க, போய் பேச மாட்டாங்க. என் பிள்ளை உண்மை தான் பேசுவான், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை. அப்படி உங்களை பற்றி சொல்லணும், பிள்ளைங்களை சொல்லணும். அம்மா அப்பா, என் பிள்ளை உண்மை தான் பேசுவான், ஆண்டவருக்கு பயந்த பிள்ளை பாஸ்டர், உண்மையை தான் பேசுவான். அப்படி வருதான் சாட்சி வருதான்? சாட்சி வருதான்? அப்படிலாம் இல்லை. இங்கே பைபிளில் மட்டும் இந்த வசனம் இருக்குது அப்படின்னா நம்ம சரியில்லை. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்ம வாழன்னு அர்த்தம். சரி, ஃப்ரெண்ட் போட்டு ஆண்டு நமக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. முதல் 3 அதிகாரத்தில் விலையேறப்பட்டு ரட்சிப்பை கொடுத்து நமக்கு சொல்லிட்டு எல்லாம். ஆனால் இது எழுத ஃப்ரெண்ட்ங்களா அது பாட்டுக்கு இருக்குது. நான் பாட்டுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா நல்லா பாட்டு பாடுறது, ஜெபம் பண்ணுறது, சரியா? அப்படி இருக்குது இப்படி இருக்குது. ஆனால் லைஃப் வேறு மாதிரி இருக்குது. அது அப்படி இருக்கக்கூடாது. அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை, அது இல்லை. அப்படி இருந்தால் இதெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எப்படி வேணால் இருந்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டான். ஆனால் அப்படி சொல்லலை. அவர் சொல்கிறாரு, பொய்களை களைந்து பிறனுடனே மெய்யை பேச கடமை. அல்லேலூயா. ஏன்னா நம்ம அநேக அவயங்களாக இருந்தாலும், ரோமர் 12:5 போடு பாஸ்கில்ல, நம்ம அநேக அவயங்களாக இருந்தாலும் ஒரே சரீரத்துக்குள்ளே ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரே காட்ஸ் ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி, ஒரே ஃபேமிலி. வெளியில் போய் பேசக்கூடாது. வெளியே நமக்கு சொன்னங்க சாட்சி சொல்லுங்க, வெளியில் இருக்கிற சொன்ன சாட்சி. இந்த பைபிள் தீங்க போகிறாங்கல்ல அந்த அம்மா, பொய்யே பேச மாட்டாங்க, அப்படி சொல்லணும். அதாங்க சாட்சி. அவங்க பொய்யே பேச மாட்டாங்க, அப்படி சொல்லணும். அவங்களுக்கும் தெரியணும்.
போய் பேச மாட்டோம் அப்படின்ட்டு. தெரியாமல் ஒன்று தப்பாக பேசுகிறேன், அது வேற. நான் சரியாக டைம் கவனிக்காமல் நான் 8:50க்கு பதிலாக 9:50 சொல்லிட்டேன் அப்படின்னா அது இல்லை, அது பொய் இல்லை, தெரியாமல் சொல்கிறது இல்லை. ஆனால் வேண்டுமென்றே நான் செய்வேன்னு சொன்னேன்னு சொன்னால் இது பொய் தானே. அந்த விஷயத்தானே செய்யக்கூடாது. இப்போ பேசுங்கள், முதல் வார்த்தை பேசுங்கள். என்ன பேசுங்கள்? பொய்களை கலைந்து பிறருடைய மெய்யை பேசுங்கள். அல்லேலூயா. அப்புறம் இன்னொரு பேசுங்கள் என்ன சொல்கிறார் பாருங்க, 29ஆம் வசனம் வாசிங்க. அதிலே பேசு 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ரட்சிக்கப்பட்டவங்கன்னா நீங்கள் பைபிள் வசனம் ஆண்டோடைய பிள்ளைங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஒன்றும் கெட்ட வார்த்தை ஒன்றும், ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணாத, பேசாத, கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஆப்போசிட்டில் முனிமாக்கான ஒரு அக்கா இருக்குது. அந்த அக்கா இங்கிலீஷ் பேசணும்னு சொல்லுவேன். அந்த இங்கிலீஷ் வேறு இங்கிலீஷ். அந்த அக்கா பேசுனதுக்கு அப்புறமா நான் அவ்வளோ மோசமாக நான் கேட்டதெல்லாம் எங்கன்னா இங்கே தான், காமராஜபுரத்தில் தான். மக்கள் சரளமாக பேசுவேன் கெட்ட வார்த்தை இங்கே, சரளமாக. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்க, அங்கிருந்து வேறு பிரிக்கப்பட்டவங்க, தூக்கி எடுக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது, கெட்ட வார்த்தை வரக்கூடாது. வெளியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். நம்மள எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க கோபமாக பேசும்போது கெட்ட வார்த்தை வருதா? அது வந்துடுதுன்னு சொல்லக்கூடாது, அது வந்துடுதுன்னு சொல்லக்கூடாது. உள்ளத்தை நிறைவேற்றி தான் வாய் பேசும். கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்படும் போது உள்ள இருக்கிற ஆவியானவர் துக்கப்படுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க, மறுபடியும் அந்த 29 வாசிங்க, 29 வருஷம் வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கெட்ட வார்த்தை பேச அது உங்களை அசுசிப்படுத்தும், அது உங்களை அசுசிப்படுத்தும். அது கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. கெட்ட வார்த்தை கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். அப்ப எப்படிப்பட்ட வார்த்தை பேசுங்க? பேசுங்க, எப்படி பேசுங்க? பொய் பேசாதீங்க, உண்மையை பேசுங்க. பேசுங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய பிரயோஜனம் உள்ள வார்த்தைகளை பேசுங்க. நல்ல நிலையா சொல்லுங்க. பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வார்த்தை பேசுங்க. அப்ப கொலோசியர் நிருபத்தை ட்வின் எபிசோட்ஸ் தான் சொல்லுவாங்க. இதை சரியா இரட்டை நிருபம்னு சொல்லுவாங்க. கொலோசியர் நிருபத்துக்கு வரும்போது அங்கே பவுல் இந்த லெட்டர் எழுதும்போது அந்த லெட்டர் எழுதுறாரு. அப்போ கொலோஸ் சபைக்கு சொல்லும் போது அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் வாசிங்க. 6வது வசனம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாய் இருப்பதாக. அது என்ன உப்பால் சாரமேறினது? அதுதான் உணர்த்தும்படி பேசுறது. உப்பால் சாரமேறது அப்படின்னா என்னன்னா, அவங்க உணரும்படி அவர்கள் பக்தி விருத்தி அடையும்படி பேசுவது. கெட்ட வார்த்தை பேசுறது இல்லை. எவ்வளவு கேவலமான கெட்ட வார்த்தை பேசுறா அப்படின்னு அதுல அவங்க உணர்வடைய மாட்டாங்க. உங்களையும் கேவலமா தான் நினைப்பாங்க. அப்போ உப்பால் சாரமேறின வார்த்தை அப்படின்னா பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வார்த்தையை பேச சொல்றார். மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும், இன்னும் அவர்கள் தேவனை அறியவும், இன்னும் அவர்கள் தேவனிடத்தில் கிட்டி சேரவும், இன்னும் அவர்கள் ஜீவியம் கட்டப்படவும், அப்படிப்பட்ட வார்த்தையை தான் சொல்றார். கிருபை பொருந்திய வார்த்தையா இருக்கட்டும், அதே நேரம் உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தையா இருக்கட்டும். சாரமேறின வார்த்தையை பேச. கெட்ட வார்த்தை என்ன செய்யாத, பேசாத. எத்தனை வீடுகளில் அம்மா பிள்ளைங்களை திட்டு கெட்ட வார்த்தை திட்டு இருக்கோம். அப்பா கெட்ட வார்த்தை போட்டு திட்டு மனைவியை, புருஷன் மனைவியை திட்டுறோம் கெட்ட வார்த்தை போட்டு, பதிலுக்கு மனைவி கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறது.
இந்த 2 கெட்ட வார்த்தையும் டென்னிஸ் மேட்ச் பார்க்குற மாதிரி பார்க்கும் பிள்ளைங்க. இங்கே ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கும், அங்கே ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கும். இந்த வார்த்தை, இந்த வார்த்தை. இது இப்போ திட்டணுன்னா இந்த வார்த்தை தான் பயன்படுத்தணும் போல இருக்கு. எப்படி தெரியும்? எங்கள் அம்மா டிக்ஷனரியில் இருக்குது, எங்கள் அப்பா டிக்ஷனரியில் வச்சுருக்காரு. எப்போ எங்கள் அப்பாவை திட்டினா அந்த வார்த்தை தான் சொல்லுவார். அது பிடிச்சி வச்சுக்கிறோம். அப்போ அது என்ன செய்யும்? கூட பிறந்த ஆளை திட்டும் போது திட்டம், ஸ்கூலுக்கு போனால் அங்கே திட்டம், அது யூஸ் பண்ணோம். உனக்கு யார் இந்த வார்த்தை சொல்லி கொடுத்தா? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எங்கள் அம்மா திட்டுவாங்க, எங்கள் அப்பா திட்டுவாங்க, அதான் சாட்சி. ஆனால் கையில் பைபிள் தூக்கிடுவாங்க, கையில் பைபிள் வச்சுருப்பாங்க, வாயில் கெட்ட வார்த்தை வச்சு. ஆவியானவர் எப்படி இருக்கிறாருன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அந்நிய பாஷை பற்றி பேசுகிறார். அங்கேயே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே என்ன சொல்கிறார் பாருங்க அவர். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 14:12. நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்கள் ஆனபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாடுங்கள். இந்த அதிகாரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம, இருந்தாலும் சொல்கிறேன். என்ன தவன் சொல்கிறாரு? ஏமா, நீ சபையில் அந்நிய பாஷை பேசணுன்னா வியாக்கியானம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா சபையில் பேசாத. ஏன்னா ஆவியானவராகி நான் எதை விரும்புகிறேன் அப்படின்னா சபை பக்தி விருத்தி அடையதை நான் விரும்புகிறேன். உனக்கே பக்தி விருத்தி உண்டாகனா அது நீ தனியாக பேசுறது. சபை பக்தி விருத்தி தான் நான் விரும்புகிறேன். அப்போ சொல்றாரு, மற்றவரை உணர்த்தும்படியாக ஒரு 5 வார்த்தை சொன்னாலும் அதுதான் நான் விரும்புகிறேன். அப்படி தான் சொல்றாரு. மற்ற உணர்த்தும்படியாக ஒரு 5 வார்த்தை சொன்னாலும் அதை தான் நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். துர்க்குணத்தில் குழந்தைகளா இருங்க, புத்தியில் எப்படி இருங்க? தேறினவர்களா இருங்க. ஆவியானவர் எதை விரும்புகிறார் அதை பொண்ணு அது அது அதுபடி செய். முன்னாடி வசனம் வெளிச்சம் தெரியாது நமக்கு, சபையில் பேசணும், வசனம் தெரியாது நமக்கு. ஆனால் வசனத்தின் வெளிச்சத்தை ஆவியான காமிச்ச பிறகு ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார்னா வசனத்துக்கு விரோதமாக நம்மளே அவர் போக வைக்க மாட்டார். வசனத்தை வெளிச்சத்தை காமிச்ச பிறகு ஆவியானவர் எதை விரும்புகிறாரு? வியாக்கியானம் பண்ணுற ஆள் இல்லை அப்படின்னா 28ஆம் வசனம் வாசிங்க. 28. அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். அர்த்தம் சொல்ற இல்லாட்டா சபையில பேசாத, பக்தி விருத்தி உண்டாகாது. என் அறியாமலே வந்துச்சு அப்படி சொல்லக்கூடாது. என் அறியாமலே அந்நிய பாஷை வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அப்படி வராது. ஏன் வராதுன்னா பரிசுத்த ஆவியான பேச வைக்க மாட்டேன், நம்ம ஆவி தான் பேசும். அப்போ அது கீழ்ப்படியாத ஆவி. ஏன்னா பரிசுத்த ஆவியான சத்தியத்தின்படி தான் நடத்துவார். நம்ம ஆவி நமக்கு அடங்கி இருக்கணும் தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் 32ஆம் வசனம் தீர்க்கதரிசி ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்குதா? நம்ம அதில் தேறினூர்லாம் இருக்கணும். என்ன அறியாமலே வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. கவனிக்க எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அவர் தந்திருக்கிற வரம். அப்போ தனிப்பட்ட ஜெபத்தில் பேசும்போது எனக்கு பக்தி விருத்தி உண்டாக நான் பேசுகிறேன் அப்படி தான் சொல்லுதான். சரியா? அப்போது அவர் தந்திருக்கிற அந்நிய பாஷை வரத்தையே அவர் பேச சொல்லும் போது, சபைக்கு வரணும் சபைன்னு சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்காது. வியாக்கியானம் சொல்கிறாங்க இல்லை, பக்தி விருத்தி உண்டாக்காது அப்படின்னா நீ சபையில் பேசாத, தனியாக பேசு, சபையில் பேசாத அப்படி சொல்கிறாரு. அப்போது அந்நிய பாஷையே அப்படி சொல்லுவார்னா பக்தி விருத்தி உண்டாக்கினா மட்டும், பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்க வியாக்கியானம் பண்ண ஆள் இருந்தால் மட்டும் சபையில் பேசாத அப்படின்னு சொல்லுவாரானா, அவர் தந்திருக்கிற அந்த வரத்தையே அவர் அப்படி சொல்லுவார்னா, பக்தி விருத்தி உண்டாக்காத கெட்ட வார்த்தை பேசும்போது ஆவியானவர் சந்தோஷப்படுவாரா? நம்ம சபையில் இல்லை, நிறைய ஆவிக்குற சபையில் எப்படி தான் இருக்கிறாங்க ஆட்கள்? எப்படி இருக்கிறாங்க? அவங்க டக்குனு வாயில வருது கெட்ட வார்த்தை பேசுறது, ஆவியானவர் துக்கப்படுத்து. அப்புறம் ஒரு 1000 அந்நிய பாஷை பேசி ஆவியானவர் சந்தோஷப்படுத்திருவேன். அடி பாவி, 1000 அந்நிய பாஷை பேசி ஆவியானவர் சந்தோஷப்படுத்துவாங்க. இந்த அம்மா ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு, ஒரு பக்கம் கெட்ட வார்த்தை பேசி துக்கப்படுத்தினா 1000 அந்நிய பாஷை பேசிடுவான். 1000 வார்த்தை வீட்டில் பேசுகிறேன் அந்நிய பாஷை. ஆவியானவர் சந்தோஷப்படுவாரா? கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலேருந்து வரவானான்றாரு. நீ 1000 அந்நிய பாஷை தனியாக பேசினாலும் சரி, ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசினாலும் அவர் துக்கப்படுவார். இது டேலி ஆகாது. 1000
அந்நிய பாஷை பேசி ஒரு கெட்ட வார்த்தையை நான் டேலி பண்ணிடுறேன். நான் டேலி பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், உங்களை உட்கார வச்சுன்னு 1000 வார்த்தை உங்களை பற்றி நான் நல்லா புகழ்ந்து சொல்கிறேன், ஒரு வார்த்தை கேவலமாக பேசுகிறேன், உங்களுக்கு எது மனசில் நிற்க நினைக்கிறீங்க? நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே எது நிற்கும்? என்னதான் சொல்லுங்கள், அந்த ஒரு வார்த்தை அப்படி தானே சொல்லுவோம். நம்மளால் அந்த 1000 வார்த்தை சொன்னோம், அந்த ஒரு வார்த்தை என்னால் தாங்க முடியல, அப்படி தான் நம்ம இருப்போம். அப்போ அவர்கிட்ட மட்டும் அவர் தாங்கிக்கணும்னு சொல்லக்கூடாது, அவர் தாங்கிக்கணும்னு சொல்லக்கூடாது. கெட்ட வார்த்தை வரக்கூடாதுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி முனியம்மா மாதிரி இருந்திருப்பீங்க, இப்போ திரும்பி அப்படி இருக்கக்கூடாது. அந்த அக்காவை ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க இப்போ, சரியா? அப்படி இருக்கக்கூடாதுங்க. யாரை துக்கப்படுத்துகிற இல்லையோ ஆவியானவர் என்ன செய்யலாம்? துக்கப்படுத்தும். கெட்ட வார்த்தை பேசணும். நான் செமினரியில் படிக்கும்போது, இது சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்கிறேன். நான் செமினரியில் படிக்கும்போது அங்கே ரெக்டர் அப்படின்னு ஒரு ஃபாதர், ரெக்டர் அவர் பேர் ஃபாதர் விடி செபாஸ்டின் அப்படின்னு. நான் 9th செமினரிக்கு போயிட்டேன் குருமடத்துக்கு ஃபாதர் ஆகணுன்ட்டு. எங்களுக்கு டீன் ஆஃப் ஸ்டடீஸ்னு ஒருத்தர் இருந்தார், ஃபாதர் தர்சியூஸ் அப்படின்ட்டு. அவர் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. இந்த ஃபாதர் எப்படி, விடி செபாஸ்டின் ஃபாதர் எப்படின்னா தாய் உள்ளம் கொண்டவர். ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணி ஸ்டடியால் நாங்கள் பேசினோம்னா இவர் வந்து காதை பிடிச்சி தூக்கி வெளியே போய் நெல்லுன்றுவார், வெளியே நிற்க வச்சுருவார். டெய்லி வெளியே நின்று படிக்கணும். அப்படி தான். ரொம்ப கால் வலிச்சதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நேராக இவர் ரெக்டர் ஃபாதர் விடி செபாஸ்டின் ஃபாதரை போய் பார்க்க போயிடுவோம். நேராக அவர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் காலெல்லாம் வலிக்குது ஃபாதர் அப்படின்வோம், அழுகுற மாதிரி. என்ன மகனே, அவர் நாகர்கோயிலும் கேரளாவும் கலந்த தமிழ் பேசுவார். எந்த மகனே, என்ன ஆகிட்டு உனக்கு, ஏன் காலெல்லாம் வலிக்குது அப்படின்வார். ஐயோ நிற்க முடியலையே ஃபாதர், ஒரே காலெல்லாம் எதுக்குடா நிற்கிற? என்னை வெளியே நிற்க சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணன்னு கேட்பார். நான் ஒன்றுமே பண்ணலை. ஒன்றும் பண்ணலையா? சரி, இனிமே அப்படி செய்யாத. என்னன்னே சொல்லியிருக்க மாட்டான்னு சொல்லுவார். இனிமே அழைச்சி பிடிச்சி சொல்லுவார், இனிமே அப்படி செய்யாத மகனே, சரியா? சரி, நான் உனக்கு ஸ்லிப்பு தரேன் அப்படி எழுதி கொடுத்துருவார். அளவும் இன்சைட் அப்படின்னு ஸ்லிப்பு கொடுத்துருவார். அது வாங்க தான் இவ்வளோ ஆக்ஷன். உள்ளே போ, இனிமேல் செய்யாத. என்னவா அப்படின்வார். சரி ஃபாதர் நல்ல பிள்ளை அப்படின்வார். போயிடுவோம், வெளியே வந்துடுவோம். ஸ்லிப்பை கொண்டு போய் பிரதர் கொடுத்துட்டு உள்ளே போயிடுவோம். உள்ளே போய் உட்காந்துருவோம். அது மாதிரி தான் அவர் எதுக்காக அதை சொல்கிறேன்னா, அந்த நாட்களில் நாங்கள் செமினரியில் இருக்கும்போது நைட் ப்ரேயர் புக்கு, ப்ரீவெரின்னு ஒரு புக்கு இருக்கும். புக்கு வச்சு ஜெபம் படிப்போம். ஜெபம் படி முடித்தோடனே யாராவது ஒரு ஃபாதர் முன்னாடி வந்து நின்று என்ன செய்வாங்க அப்படின்னா, குட் நைட் டாக் அப்படின்னு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது இதை பற்றியா பேசுவோம், மாரல் ஸ்டோரி மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க, எதாவது பேசுவாங்க. அது எதுக்காக நைட்டு பேசுகிறாங்க அப்படின்னா, நாங்கள் காலையில் ஜெபம் 5 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்ற வரைக்கும் எங்களுக்கு மனசில் சிந்தனையில் நிற்கணும் அப்படின்னா அதுதான் நிற்கணும். அவர் நைட்டில் சொன்னார், என்ன சொன்னாரோ அதை யோசிச்சுட்டு இருக்கணுக்காக சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு டைம் நைட்டு குட் நைட் டாக் கொடுக்கறதுக்கு இந்த ஃபாதர் விடி செபாஸ்டின் தாய் உள்ளம் கொண்டவர்னு சொன்னேனே, அவர் முன்னாடி வந்தார். சரி, ஏதோ கதை எதாவது சொல்ல போகிறார் இன்றைக்கி. நான் முன்னாடி வரும்போது அவர் முகம் சரியில்லை. முன்னாடி வந்து நின்றுட்டு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் இப்படி பார்த்தார், எங்களெல்லாம் பார்த்தார். அப்படியே அழுகுற மாதிரி இருந்தார். என்னடா இவர் ஒன்றும் பேச மாட்டுறாரு, அழுகுற மாதிரி நிற்கிறாரு, எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறதே அப்படின்னாரு. என்னென்ன கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னார். மறுபடியும் சொன்னார், குருமானவர்களே எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னாரு. நாங்கள் என்னடா கஷ்டமாக இருக்குன்னு சொன்னேன். ஐயோ எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறதே, குருமானவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான் அப்படின்னாரு. பாருங்க, நாங்கள் ஒருத்தர் பேசினாடா பாவிகளா, இவர் கேட்குற மாதிரி பேசிட்டுக்கிறாங்களாடா, இவர் மனசை நோவடிச்சுக்கிறாங்களாடா அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கு, என்னால் தாங்க முடியவில்லையே அப்படின்னாரு. ஐயோ அப்படி போய் மனசை உடைச்சிட்டாங்களே. அவர் டக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார், ஒரு குருமானவன் இன்னொரு குருமானவனை பார்த்து அப்படின்னாரு. நாங்கள் ஐயோ கெட்ட வார்த்தை சொல்ல போகிறது அப்படின்னு நினச்சோம். ஐயோ இந்த மனுஷன் அவர் அப்படி தான் கலங்கப்படம்லாம் பேசுவார். அவ ஐயோ சொல்ல போறார் பொழுது கெட்ட வார்த்தை. ஒரு குருமானவன் இன்னொரு குருமானவனை பார்த்து போடா என்கிறான் அப்படின்னாரு. பாருங்க, நாங்கெல்லாம் அடா பாவமே, உண்மையிலேயே இந்த மனுஷன் நம்ம பேசுறதை கேட்டால் செத்துருவார் போல இருக்குடா. நம்ம உண்மையிலே பேசுகிற கெட்ட வார்த்தை கேட்டால் அவர் செத்துருவார் போல இருக்கு. அப்படியா? அவர் இப்படியே சொன்னார். எனக்கு இது மறக்கவே முடியாதனால எங்களுக்கு நைட்டெல்லாம் எங்களுக்கு ஒரே சிரிப்பு தான். அவளுக்கு பசங்க கிண்டல் பண்ணிட்டாங்க, போடா போடா ஏய் கெட்ட வார்த்தை பேசாத அப்படின்ட்டாங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அவருடைய இதை நான் நினச்சி பார்க்குறேன்.
இந்த வசனம் வாசிக்கும்போது எனக்கு அவர் ஞாபகத்துக்கு வந்தார். எப்படின்னா, கஷ்டமா இருக்கிறது என்ன, அது மாதிரி ஆவியான சொல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கிறது மகனே. பிடி சாம்பாஷன் சொன்னார்ல, அந்த மாதிரி சொல்ல ஆவியான சொல்றாரு, எனக்கு கஷ்டமா இருக்குது. அவர் குருமானவன் அப்படின்னார். சரியா, ஆண்டுடைய பிள்ளைங்க. அப்போ வாயிலிருந்து என்ன வரக்கூடாதுங்க, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வரப்பட வேண்டாம். மற்றவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய வார்த்தை என்ன செய்யுங்க, பேசுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் படித்த லோயலா காலேஜில் அப்படி தான், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வரை படித்தேன்னா அது கேட்க வேண்டாம். இன்றைக்கும் காலேஜஸ்லாம் அப்படி தான் இருக்குது. காலேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸில் 4 வார்த்தை தான் இருக்கும். ஒரு சென்டென்ஸ் பேசுவோம், அதில் 4 வார்த்தை தான் அந்த சென்டென்ஸ்க்குரிய வார்த்தை. ஆனால் 8 கெட்ட வார்த்தை போட்டிருப்போம் அதுலேயே. ஃபஸ்ட்டில் 1, 2வது, 3வது, 4, 8 கெட்ட வார்த்தை இருக்கும், 4 வார்த்தை தான் இருக்கும். சரியா, ஆனால் அப்படி பேசுவான் சரளமாக. அது என்னது அப்படின்னா, காலேஜில் அப்போ தான் வந்து ஒரு மதிப்பு என்னென்னு, நிமிஷத்துக்கு ஒரு நொடிக்கு நொடி அவன் கெட்ட வார்த்தை போடுறான்டான், சூப்பர் அப்படி. அந்த சூப்பர் அப்படின்னா அவனே, அந்த பையனே பின்னாடி கலெக்டர் ஆகிட்டான்னு வைங்க, இல்லை ஒரு மினிஸ்டர் ஆகிட்டான்னு வைங்க, அசம்பிளியில் நின்று பேசுகிறான்னு வைங்க, எப்படி பேசுவான்? 4 வார்த்தைக்கு 8 வார்த்தை கெட்ட வார்த்தையை போடுவான் எல்லோரும் நோடி நின்று பேசும்போது. அப்போ எப்படி பேசுவான்? ரொம்ப டீசெண்டாக. ஏன்? எங்கே நிற்கிறோம், என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டான்னு அர்த்தம். சரியா, அதுபோல் நாம் என்னவா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா நம்ம வாயிலிருந்து என்ன வார்த்தை வராது, கெட்ட வார்த்தை. இதில் நியாயப்படுத்துகிற கெட்ட வார்த்தை பேசினா தான் என்னது, பேசினா தான் அவனுக்கு உரைக்கும். ஆனால் உள்ள இருக்க ஆவியானவர் அவருக்கு துக்கம், அவருக்கு வேதனையாக இருக்கும். அவரை துக்கப்படுத்தாதீர்கள் சொல்கிறார். பேசுங்கள், என்ன பேசுங்கள்? பிறகு பக்தி வெறித்துண்டாக்கூடிய வார்த்தையை பேசுங்கள். அல்லேலூயா, பக்தி வெறித்துண்டாக்கூடிய வார்த்தையை பேசுங்கள். அடுத்து இருங்கள். நாங்கள் வாசிங்க எபேசு 4ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் வாசிங்க. எபேசு 4:26. நீங்கள் கோபம் கண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இருங்கள். எப்படி இருங்கள்? கோபம் கொண்டாலும் அப்படின்றார் ஆவியானவர். வேற ஒன்று கோபம் வருது, மனுஷன் தான் கோபம் வரும், சரி. ஆனால் அந்த கோபம், யாக்கோபு சொல்லுவார், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். கோபம் வருதான் உணர்வது ஓகே, ஆனால் அந்த கோபம் என்னமா மாறிடக்கூடாது, பாவமாக மாறிடக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுங்க. வாயின் வார்த்தையினாலோ செய்யினாலையோ என்ன பண்ணிடாத, பாவமாக்கிடாத. அந்த கோபத்தை பாவமாக்கிடாத. அந்த கோபம் நீடிச்சுதுன்னு வைங்க, டைம் தள்ளி போச்சுன்னு வைங்க, காலம் தாழ்த்தின கோபம் அங்கேயே கோபம் அப்படியே நிற்குது அப்படின்னா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னவா மாறுறது வாய்ப்பு இருக்குது? அதெல்லாம் சொல்கிறாரு. மறுபடியும் வாசிங்க, 26 வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. அப்படி எப்படி சொல்றாரு? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக ஒரு டைம் சொல்றாரு. சரியா? அப்ப அந்த கோபம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகக்கூடாது. அப்படியே அந்த கோபம் அப்படியே நின்றுக்கூடாது, உள்ள தங்கிடக்கூடாது. கோபம் அப்படியே தங்கிடக்கூடாது. அப்படி தங்கிச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? இங்கேயே அவர் 31ஆம் வசனத்தை சொல்லுவார். 31 வாசிங்க. 31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. இந்த கசப்பு, மூர்க்கம், எல்லாம் தூஷணம் எல்லாம் உள்ள வந்துடும். எப்போ கோபம் உள்ள நின்றுச்சுன்னா, கோபம் நின்றுச்சுன்னா அது வந்துடும். அதனால தான் அடுத்த வருஷம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கோபத்தை மேற்கொண்டு மன்னிச்சிரு. அந்த கோபத்தை உள்ள என்ன செய்யாத, வைக்காத. அந்த கோபத்தை நியாயப்படுத்தி உள்ள வச்சுட்டேன்னா அது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது பிசாசோட சரக்கா மாறிடும். யாக்கோபு சொல்றாருல, யாக்கோபுல நீங்க வாசிங்க. யாக்கோபுல 3ஆம் அதிகாரத்தில் 9-18 வசனங்கள் வாசிங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் வசனங்களை வாசிப்போம். அதனாலே 3ஆம் அதிகாரம் 9
வாசிங்க அதில் தான். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். ஆ தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே அதனால தான் அந்த நாக்குனாலே துதிக்கிறோம். நாக்குனாலே துதிக்கிறோம், நாக்குனாலே சபிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. வாசிங்க. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். பாருங்க, ஞானியும் விவேகமா இருக்கிறவன் தன் சாந்தத்தை தன் கிரியைகளை காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகிக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பாத்தீங்களா சொல்றாரு, பேய்த்தனத்துக்கு அடுத்தமா இருக்கிறது. வைராக்கிய விரோதம் எங்கே இருக்குதோ அங்க கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு. அதனால் கோபத்தை என்ன செய்ய உள்ள வச்சு நீட்டிக்காத. அதனால தான் அங்கே எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை சொல்லும் போது கோபத்தை பற்றி சொல்லும் போது 26, 27 2 வாசிங்க. 26, 27 சேர்த்து வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். உடனே என்ன சொல்றாரு? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நீ கோபத்தை உள்ள வச்சுட்டீங்கன்னா யாருக்கு இடம் கொடுத்துற? பிசாசுக்கு இடம் கொடுத்துருவ. அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவான் உனக்குள்ள. அப்போ என்ன பண்ணாத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. சூரியன் அஸ்தமிக்கும் முன்பு உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. சரியா? அப்போ ஒருத்தன் உண்மையிலே செய்யக்கூடாது, நமக்கு ஒரு அநீதி பண்ணிட்டான், கோபம் வருது, அநீதியான காரியத்தை செஞ்சுட்டான், என்ன பண்ணலாம்? பிசாசுக்கு இடம் கூடாதுருங்கள், ஆனால் தேவனுக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. எப்படி தேவனுக்கு இடம் கொடுக்கறது? ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன பண்ணுங்க பாருங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கு இடம் கொடுக்கறது எப்படி? 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ரோமர் 12 17ஆம் வசனத்திலிருந்து. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, கவனிங்க. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அப்போ சொல்றாரு, தேவனுக்கு இடம் கொடுக்க சொல்ற. பழி வாங்குறது எனக்கு உரியது. அவன் உனக்கு செஞ்ச அநீதியை நான் பார்க்கிறேன், நான் அதுக்கு பதில் செய்வேன், நான் செய்வேன், நான் உனக்கா வழக்காடுவேன், நான் உனக்கா யுத்தம் பண்ணுவேன். நீ செய்யாத. நீ பிசாசுக்கு இடம் கொடுக்காத, தேவனுக்கு இடம் கொடு, அவர்கிட்ட ஒப்பு கொடு, அமைதியாயிரு. ஏன்னா நீங்கள் எபிரேயரில் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கூட அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கோம். எபிரேயர் 10 30 வருஷம் 31 பாருங்க. பழி வாங்குறது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுடைய தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. அவர் எனக்கு செய்யும் போது பயங்கரமா இருக்கும், அவருடைய யுத்தம் பயங்கரமா இருக்கும். அவர் செய்வேன் என்றார், நான் பதில் செய்வேன். நீ சும்மாரு, நீ என்ன பண்ணாத, நீ கோபத்தை உள்ள வைக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத, ஆண்டவர் இடத்துல விண்ணப்பமா டிரான்ஸ்ஃபர் பண்ணு. உனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை அவர்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணு. நீ நன்மையை செய், நீ நன்மையை செய். அந்த கோபத்தை உன்ட்ட வளர விடாத, அதை நியாயப்படுத்தாத, வைராக்கியம் வைக்காத. அப்போ கோபத்தை நினைச்சக்கூடாது. ஆமாம், கவனிங்க. குடும்பங்களில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். குடும்பங்களில் நான் எப்பவுமே சொல்லுவேன், யார் அதிகமாக மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்க தான் பலவான். அல்லேலூயா.
யார் அதிகமாக மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்க தான் பலவான். அதாவது போய் போய் மன்னிப்பு, சாரி மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னாங்கல்ல, என்ன சொல்லக்கூடாது, எப்பவும் எப்பவும் இந்த சாரிதன் பண்ணு தான் பண்ணிடுறது. அப்புறம் வந்து சாரி சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பலவானிலும் பலவான் யார் அப்படின்னா, யார் அதிகமாக மன்னிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க அந்த பலவானிலும் பலவான். அல்லேலூயா. மன்னிப்பு கொடுங்க, ஏராளமாக தாராளமாக என்ன செய்யணும், கொடுக்கணும். அதுதான் நாங்கள் சொல்லுவாங்க, தயவாக இருங்க, மன உருக்கமாக இருங்க, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல பிறர் என்ன பண்ணுங்க, மன்னிங்கள். கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, கோபம் தங்க விடாதீங்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க, விசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, தேவனுக்கு என்ன செய்ய இடம் கொடுங்க. அப்போ இருங்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. சம்பவம் சொன்னால் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஆதி ஆகமத்தில் 34ஆம் அதிகாரத்தில் யாக்கோபுடைய மகள் தீனாள் வெளியில் போயிடுவான். அப்போ அந்த ஏவியனுடைய சீகேம் அவன் மேலே ஆசைப்பட்டு அவரோட தப்பாக என்ன செய்வான், நடந்துருவான். இப்போ ஃபேமிலிக்கு தெரிய வரும். அப்போது தெரிய வந்தவுடனே அவங்களோட சொல்லுவாங்க, நீங்களாம் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், நீங்களாம் விருத்த சேதனம் பெறணும், அப்போ தான் நாங்கள் உங்களோட சம்பந்தம் இப்போ எங்கள் பொண்ணை கொடுப்போம் அப்படின்வாங்க. சரிங்கன்னு அவங்களும் என்ன பண்ணுவானுங்க, போய் எல்லாரும் விருத்த சேதனம் அப்படின்னு. 3ஆம் நாளில் நோவு எடுத்துக்கணும் போது எல்லா ஆம்பளைங்களும் அங்கே அந்த ஊரில் வலி வேதனையில் இருக்கும்போது இவங்க 2 பேர் சிமியோனும் லேவியும் உள்ள பூந்து என்ன செய்வாங்க, பட்டயத்தை வச்சு எல்லாரையும் கொண்டுடுவானுங்க, எல்லா ஆம்பளைங்களும் கொண்டுடுவானுங்க. ரிட்டர்ன் வருவான், வந்து கோவத்தில் செஞ்சுருவானுங்க, செஞ்சுட்டு வந்து ரிட்டர்ன் வந்து அப்பாட்ட வருவானுங்க. அப்போ யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவார், வாசிங்க 34ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 34 30ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். என்ன சொன்னாப்ல, நீங்கள் என் வாசனை என்ன பண்ணிட்டீங்க, என்ன பண்ணீங்க, என் வாசனையை கெடுத்துட்டீங்க, வாசனை கெடுத்து. நிறைய பேருடைய பிரச்சனை, அவங்க வாசனையை அவங்களே கெடுத்துக்கிறாங்க. எதனால? இந்த கோபத்தினால தான். எல்லா விஷயமும் நல்லா பண்ணுவாங்க, எல்லாம் நல்லா நடக்கும், எல்லா விஷயமும் நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப தங்கமானவங்களா இருப்பாங்க, ரொம்ப எல்லாம் இவ்வளோ நல்ல குணம் இருக்கு, இவ்வளோ நல்ல எல்லாம் அப்படி இருக்கும். ஆனால் கோபம் அப்படின்னு வந்தோடனே மொத்தமாக அடி வாங்கிடும், அவங்க வாசனையே கெட்டு போயிடும். அந்த ஒரு கோபம் அவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணிடும், அவங்களுடைய வாசனை கெடுத்துடும். யாக்கோபு சொல்கிறாரு, சுற்றி இருக்க ஜனங்க மத்தியில் என் வாசனை கெடுத்துட்டீங்கடா. உங்களோட கோபம் அந்த மாதிரி, கோபம் அந்த மாதிரி மூர்க்கம், இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்வார். எது வாசனை கெடுக்கும் தெரியுமா? எது வாசனை கெடுக்கு? கோபம் வாசனை கெடுக்கு. ஏன்னா கோபம் தான் அடுத்து என்ன, கெட்ட வார்த்தை பேச வைக்கிறது, சரியா? அடுத்தடுத்து வைராக்கியம் வரும். கோபம் வந்து தங்கச்சின்னு சொன்னால், அதை மேற்கொள்ளலைன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே சாந்தத்தை குறித்து கேட்டிருக்கோம் செய்தி. என்ன சிங்கம், என்னங்க சிங்கம், இது ரொம்ப அசிங்கம். என்ன சிங்கம்? சர்க்கஸ் சிங்கம். ஞாபகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நாட்டில் இருக்கிற சிங்கம் மாதிரி கர்ஜிக்கூடாது, சர்க்கஸில் இருக்கிற சிங்கம் மாதிரி சரி சாந்தமாக இருக்கும், ட்ரில் மாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்கல, அது மாதிரி. அப்படிதான். அதனால தான் பைபிள் சொல், கோபம் கொண்டாலும், கோபம் வருது உனக்கு, கோபம் கொண்டாலும் என்ன பண்ண, பாவத்துக்கு இடம் கொடுத்துடாத, உன் வாசனை கெடுத்துடாத. நான் சொல்கிறது உண்மைங்க. எத்தனையோ பேர் நல்ல நற்குணம்லாம் இருக்குது, நல்ல குணம் இருக்குது. நீ வீட்டில் வேணால் போய் இப்போ சர்வீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு அடக்காரங்களாம் முடிஞ்சு வீட்டுக்கு போன பிறகு சொல்லுவாங்க பாருங்களேன், உன்னை தான் சொன்னார் பாஸ்டர், நீ தான் அது அப்படி சொல்லுவாங்க பாருங்களேன். நல்ல குணம் இருக்குதுப்பா அவங்கள்ட்ட, ஆனால் அது ஒரு குணம் இருக்குது. எந்த குணம்? இந்த கோவப்படுற பற்றியா? அந்த கோவப்படுறது மட்டும் ஐயோப்பா, உன் முகத்தை போய் கண்ணாடியில் பாரு, அந்த டைமில் 2 பல்லு தெரியும் இந்த பக்கம். அந்த கோவப்படுற மட்டும் பார்த்தியா, ஐயோ அப்பா எப்படி? அந்த ஒரு கோபம் உன்னோட எல்லா காரியத்தையும் என்ன செய்து கெடுத்துருது, கெட்ட பேர் ஆகிட்டு வாசனை கெடுத்துருது. டென்ஷன் ஆயிடும், டென்ஷன் ஆகிடும்.
எனக்கு நல்லா தெரியும். அது வந்து என்ன சொல்கிறது, அது ஆவிக்கும் நல்லதில்லை, ஆத்மாவுக்கும் நல்லதில்லை, சரீரத்துக்கும் நல்லதில்லை. இல்லை, எதுக்குமே நல்லதில்லை. அந்த பைபிள் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்க. கோபம் வருதா, சரி, ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுத்துடாதே. பாவம் செய்யாமல் இருங்கள். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருங்கள். அல்லேலூயா. ஏன்னா அந்த யாக்கோபு பின்னாடி பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. பின்னாடி 49ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வதிக்கிற நேரத்தில் கூட அவருக்கு எது ஞாபகத்துக்கு வருது பாருங்களேன். ஆதியாகமம் 49 விடுங்க. ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க. 49ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்துல வாசிங்க. சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவருடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. அவர்கள் கோபம் ஒரு மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். சரியா? ஆசீர்வாதத்துக்கு சொல்ற நேரம் அது. பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற நேரம். அந்த நேரம் இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்ன சொல்றாரு, உன் கோபம் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது. அப்போ யாக்கோபாலே என்ன செய்ய முடியாத, மறக்க முடியல. லாஸ்ட்ல பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிற நேரத்தில் கூட அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு சொல்றாரு, கோவப்படுறீங்க, கோவத்தில் என் வாசனைக்கு எடுத்த ஆட்கள் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னார். சரியா? அப்போது யாக்கோவுடைய பிள்ளைகள் யாக்கோவு மனதை வேதனைப்படுத்துகிறாங்க. உங்களில் இருக்கிற ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். அல்லேலூயா. இப்போ பேசுங்கள், பொய்யை கலைந்து மெய்யை என்ன செய்யுங்க, பேசுங்கள். கெட்ட வார்த்தை பேசாமல் பக்தி உரித்துண்டாக பேசுங்க. இருங்கள். எப்படி இருங்கள்? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். 3வது கொடுங்கள். 4ஆம் அதிகாரம் எபேஸ் 4:28 வாசிங்க. எபேஸ் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் இனி திருடாமல். கவனிங்க ஏங்க, இது நமக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. ரட்சிக்கப்பட்ட சபையில் பவுல் எழுதுறாரு, திருடுறவன் இனி திருடாத. ஏன்னா எபேசு பட்டணத்தில் அப்படி தான் இருந்தாங்க அந்த நாட்களில். எபேசு பட்டணத்தில் அந்த நாட்களில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய காரியம் எப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி திருடுறதெல்லாம் இருந்துச்சு. இது கேவலம். எங்கேயுமே வந்து சொசைட்டியில் சமுதாயத்திலுமே சரி, திருடுறதை வந்து எங்கேயுமே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அது இகழ்ச்சி இல்லையா? திருடுறது. நீங்கள் பைபிளே பார்த்தீங்கன்னா லாபானுடைய மகன் தான் ராக்கேல். ராக்கேல் அவங்க அப்பாட்டேருந்து சுருபங்களை எடுத்துக்கொண்டாள்னு போட்டிருக்காது பைபிளில். என்னன்னு போட்டிருக்கோம்? என்னனுங்க போட்டிருக்கான்? உங்கள் அப்பாட்டேருந்து உரிமையை எடுத்துக்கிட்டாலும் போட்டிருக்கோம், திருடிக்கிட்டான்னு போட்டிருக்கோம். மறுபடியும் எழுதப்பட்டிருக்கோம் அவளை பற்றி. அவள் திருடி கொண்டாள் அப்படின்னு இருக்கும். சரியா? அவன் அப்பா இடத்துலேருந்து அவள் திருடி கொண்டதை அவன் அறியாதிருந்தான் அப்படி போட்டிருக்கோம். அவள் திருடுனதை யாக்கோபுக்கு சொல்லாமல் இருந்தான். திருடி திருடி திருடின்னு ஆவியானவர் என்ன பண்ணிப்பார்? ராக்கேல திருடி திருடி திருடின்னு இருப்பார். வேத பண்டிதர் சொல்கிறாங்க, பைபிள் வசனம் ஸ்ட்ரைட்டாக இல்லை, நான் வேத பண்டிதர் சொல்கிறாங்க, அவன் அதனால தான் சீக்கிரம் போயிட்டாலாம் மகராசி. பெனிமினை பெற்றெடுக்கும் போதே செத்துடுறா. பின்னாடி யோசேப்பு வாழ்ந்ததெல்லாம் பார்க்காமலே போயிட்டா பாருங்க. உள்ள மந்திரியாக உட்காடுறான், அதிபதியாக உட்காடுறான். எவ்வளோ பெரிய விஷயம் தான் நடக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் தான் நடக்குது லைஃப்பில். அவள் பையன்தான், அக்கா பையன் கூட கிடையாது. அவள் பையன்தான் சிங்காசனத்தில் உட்காடுறான். அவன் தான் ஜீவரச்சனை செய்கிறான். எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு இல்லை ஆள். போயிட்டா. இவன் முன்னாடியே பொத்தி பொத்தி வைக்கிறான் அவளை. ஏசா வரான் அப்படின்னும் போது கூட அவளை தான் பின்னாடி வைக்கிறான் யாக்கோபு. கண்மணி நீ பின்னாடி இரு, உனக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்றாங்க. அவன் தான் திருடியாச்சே. பின்னாடி மரணம் வந்து பின்னாடி தீன்னு போயிடுச்சோல இல்லையா? இவன் என்ன பொத்தி வச்சேன்னா இன்னைக்கு இப்போ ராக்கேல நான் இப்போ ராக்கேல வந்து சந்தோஷமாக சொன்னுக்கிறேன். அவளுக்கு புகழ்ச்சி உண்டா போய் சொன்னுக்கிறேன். கேவலமாக பேசிக்கிறேன் நான். இப்போ அங்கே அப்படி தான் எழுதியிருக்கு, திருடின்னு எழுதிக்கோல. திருடி திருடி திருடின்னு
சரியா? அவன் என்ன அழகாக இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? சௌந்தரியம் இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? அவன் திருடின்னு வந்தா பாருங்க, அந்த திருட்டு இதெல்லாம், அது எல்லாத்தையும் கர்வாலி மரத்துக்கு கீழே 35ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் நினைக்கிறேன், கர்வாலி மரத்துக்கு கீழே போயிட்டு போச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டில் பிரச்சனையே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் தேவனால் உண்டான பயங்கர அவர்களை காத்ததுன்னு போட்டிருக்கோம் பைபிளில். திருநெல்லாம் கொண்டாந்து கர்வாலி மரத்துக்கு கூட போச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் மொத்தத்தையும் கொடுங்கன்னா யாக்கோபு. அப்போ தான் வருது எல்லாம் வெளியில். அன்னி தெய்வங்கள்லாம் கொடுறாங்க, 40 கொடுக்குறாங்க. ஏன் அப்போ பாருங்க எப்படி ராக்கேல மாதிரி சொல்லக்கூடாது, ராக்கேல மாதிரி சொல்லக்கூடாது. அழகுங்கிறது மனசு அழகாக இருக்கணும். வலையில சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா, திருடுற யாருன்னு சொல்கிறாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அழகாக சொல்ல மாட்டாங்க. அங்கே எப்படி சொல்லியிருக்கு, பவுல் வந்து எபேசியத்தில் இருக்கவங்க சொல்கிறாரு, திருடாதன்னு மட்டும் சொல்ல. அவர் எப்படி சொல்கிறார் வாசிங்க மறுபடியும் 28 வாசிங்க. 28 திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் நீ திருடாதன்னு மட்டும் சொல்லலை, நீ வேலை செய். ஏன் அடுத்தவங்க காலத்துக்கு ஆசைப்படுறா? நீ உழைச்சி சம்பாதி, நீ சம்பாதிச்சு குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதான் நீ மாறுன்னு சொல்றார். வலையில சொல்லுவோமா, நல்ல அலையிலே சொல்லுவோமா, எப்படி சொல்றாரு பாருங்க, அட்வான்ஸாப்பா சொல்றாரு. இவன் எபேசு பட்டணத்தில் எபேசு சபையில் இருக்கிறவங்க திருடாதன மட்டும் சொல்ல. அவரு ஏய் ரட்சிக்கப்பட்டிருக்கு, சி திருடு, திருட்டை பற்றி யோசிக்கிறேன்யா, ஏன் திருடுறாத மட்டும் சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, எதுக்கு திருடுறேன்? 10 கட்டளையிலே இருக்குது, களவு செய்யாது இருப்பாயார், பிறருடைய பொருளை இச்சையாது இருப்பாயார், 8 10. இப்போ அது கேவலமானது, அது செய்யாதன்னு மட்டும் சொல்லலை, அது கேவலமானது செய்யாத மட்டும் சொல்ல, நீயே மற்றவங்களுக்கு கொடுன்னு சொல்றாரு. வேலையில சொல்லுவோமா, அந்த அளவுக்கு சாணா, அந்த அளவுக்கு நீ மாறு. நீ எதுக்கு அடுத்த ஆள் ஆசைப்படுறா? உனக்கு இல்லாதது எதுக்கு ஆசைப்படுற? அப்போ அதெல்லாம் நேசிக்கக்கூடாது. இதெல்லாம் அன்னைக்கு எபேசு பட்டணத்தில் சபைக்கு சொன்னோம். இன்னைக்கு நம்ம கவனிங்க, எஃப்எம்பிபியில் சாட்சியே உண்டு. என்ன சாட்சி தெரியுமா? மால்தோ அப்படின்ற இன மக்கள், அவங்க இன மக்கள் பீப்புள் குரூப்ஸ் தான் ஊழியம் செய்வாங்க. மால்தோ அப்படின்ற மக்கள் மலைக்கு மேலே இருந்தாங்க. மால்தோ இன மக்கள் கீழே சந்தாள் இன மக்கள்னு கீழே இருந்தாங்க. ஓகே, ஒரு குரூப் மலை கீழே இருக்குது சந்தாள் இன மக்கள்னு, ஒரு குரூப் மேலே இருக்குது மால்தோ இன மக்கள். இந்த மால்தோ இன மக்களுடைய பெருந்தொழிலே என்னன்னா திருடுறது தான். கீழே வந்து இந்த சந்தாள் இன மக்கள் வச்சுக்கிற ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, என்ன வச்சுருந்தாலும் ஆடு மாடு பாத்திரங்க எல்லாம் வீட்டுக்கு வெளியே, எதுவும் வீட்டுக்கு வெளியே போட முடியாது. வீட்டுக்கு வெளியில் படுத்தானா அசந்தானா அவனுக்கு கூட தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு மேலே இருக்கவனுக்கு வருவானுங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, வருவானுங்க தூக்கிட்டு போயிடுவானுங்க. கோழியை காணும், சேவல் காணும், அதை காணும், இதை காணும், ஒரே சந்தானமான மக்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு அப்படித்தான், அவனுக்கு அப்படித்தான். ஆனால் மிஷினரிஸ் மேலே போனாங்க. வழியில் சொல்லுவோமா, உச்சாமலையிலே சொல்லுவோமா, எஃப்எம்பிபி மிஷினரிஸ் மேலே போனாங்க, மலைக்கு மேலே. மால்தோயின மக்கள் பக்கத்தில் போய் ஊழியம் செஞ்சாங்க. மால்தோயின மக்கள் இயேசுவை அறிந்தாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணும்போது மால்தோயின மக்கள் சொன்னாங்க, நீங்க பிரசங்கிக்கிற அந்த இயேசுவை நான் கண்ணால பார்த்தோம், அவர் எங்க முன்னாடி இப்படி நடந்து போனாரு, உண்மையில் நடந்தார். அல்லேலூயா. நீங்க பிரசங்கிக்கிற ஜீசஸ் படம், இந்த படத்துல வர்ற இவரை நாங்க பார்த்தோம் அப்படின்னாங்க, எங்க ஊர்ல நாங்க பார்த்தோம் அப்படின்னாங்க. நடந்தது இது, அவர் உண்மை அப்படின்னு என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. மால்தோயின மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு அலையில சொல்லுவோமா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அவன் பஸ்ஸில் கூட உள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ண மாட்டான், பஸ்ஸில் மேலே ஏறி உட்காந்துருப்பானுங்க. சரியா, அப்படி தான் அவனுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆளுங்களே மாறினாங்க, பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பித்தாங்க, பஸ்ஸில் வந்து சீட்டில் உள்ளே உட்கார ஆரம்பித்தாங்க. சரியா, கவனிங்க, சந்தாலியான மக்கள் மத்தியில் யாரும் மிஷினரிஸ் முதல்ல போல, மால்டோன மக்கள் தான். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா, சந்தாலியான மக்களுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிச்சு. இப்போலாம் நம்ம வீட்டில் எதுவுமே தொலைஞ்சு போகிறது இல்லை. ஆமாம், சேவலும் தொலைஞ்சு போல, கோழியும் தொலைஞ்சு போல, ஆடும் தொலைஞ்சு போல, பாத்திரம் தொலைஞ்சு போல, சைக்கிளும் தொலைஞ்சு போல, எதுவுமே ஏமா எல்லாமே அவனுங்க எல்லாரும் மாறிட்டாங்கப்பா. அல்லேலூயா. மலையில் இருக்கிற மால்தோனும் மாறிட்டாங்களா? என்னடா சொல்ற? ஆமா, அவன் எல்லாம் மாறிட்டாங்க. எப்படி மாறிட்டான்? இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. அல்லேலூயா. திருட்டு தொழிலே விட்டானுங்கப்பா அவனுங்க, திருட்டு தொழிலே விட்டானுங்களா? ஆமா, இன்னைக்கு அவங்க பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு இருக்காங்க அந்த பசங்க, மால்தோன மக்கள்.
அந்தாலின மக்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வந்தாங்க. நல்ல இல்லையா சொல்லுங்க. எதனால? அதுக்கப்புறம் தான் ஆட்கள் ஊழியம் செஞ்சு வந்தாங்க. முதல்ல இவங்க எப்படி இதனால அவங்ககிட்ட உண்டான மாற்றம் ஆழ்த்தின மக்களுடைய என்ன மாறிச்சு? அவங்ககிட்ட தொழிலே மாற்றிட்டாங்க. திருட்டு தொழிலே விட்டுட்டாங்க. அல்லேலூயா. திருட்டு தொழிலே விட்டாங்க. அது ஒரு இம்பேக்ட் பாருங்க. அடுத்த இன மக்கள் ரட்சிப்புக்குள்ள என்ன? அப்போ அதுதான் ரட்சிப்பு. சரியா? அப்போ அதுதான் இங்கே சொல்கிறார். ஆண்டவர் பிள்ளைங்களாம் நடங்க. உங்களில் இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க. அல்லேலூயா. பேசுங்கள், மெய்யே பேசுங்கள், பொய்யை பேசாதீங்க. கெட்ட வார்த்தை பேசாத, பக்தி விருத்தினாக பேசுங்க. இருங்கள், கோபம் கொண்டாலும் நாமம் செய்யாமல் இருங்க. தூஷணமும் வம்பும் கசப்பும் இப்படிப்பட்ட கருத்து இடம் கொடுக்காதீங்க. தயவாக மன்னிச்சிருங்க. இப்படி பண்ணுங்க. கொடுங்கள், திருடாதீங்க. ₹1 கூட திருடாதே. நீ மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்க நான் ஆளா மாறு. அப்படி செய். திருட்டுக்காரன் கேவலமானது, அது வேண்டாம். ஆண்டவர் பிள்ளைகள் அப்படி சொல்லு. சில மனைவி மாதிரி புருஷன் பாக்கெட்டில் திருடுவாங்க, உரிமையாக எடுத்து. சில பிள்ளைங்க அப்பா பாக்கெட்டில் விட்டுக்கிறாங்க. எங்கள் வீட்டு காசு நான் கேளையே திருடின்னு எழுதிருக்கு. அவங்க அப்பா அதுன்னு எடுத்துக்கிட்டான்னு போடல இல்லை. அப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஷயம் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இதான் சொல்கிறாரு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை என்ன பண்ணாதிருங்க, துக்கப்படுத்தாதிருங்க. கவனிங்க, எப்படி போட்டிருக்கு? அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். அவர் எதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார்? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று கவனிங்க, சீல் முத்திரையாய் பெற்றிருக்கிறீங்க. நான் ஏற்கனவே அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தில் பிரசங்கத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அந்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனம் வாசிங்க. எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, சத்திய வசனத்தை கேட்டு அன்றைக்கே பரிசுத்த ஆவியால அவருக்குள் நீங்கள் முத்திரை போடப்பட்டுட்டீங்க. அல்லேலூயா. என்ன முத்திரை? அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் ஆவியானவர் தான் நம்முடைய சுதந்திரத்தினுடைய அட்வான்ஸாக இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, அதான் சொன்னேன். அப்பவுமே சந்தையில் ஆடு வைப்பாங்க. அப்போ ஆடு வைக்கும் போது நம்மளெல்லாம் இப்போ எப்படி பண்ணிட்டாங்கன்னா, அந்த நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தையில் ஆடு வைக்கும் போது ஃபுல் பணம் கொண்டாந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஆடு வாங்க மாட்டாங்க. வருவாங்க சந்தையில், ஆடை பார்ப்பாங்க. ஓகே, இந்த ஆடை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால், எந்த ஆடை வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னாலும் அந்த ஆடுக்கு வாங்கிக்கிற ஆடுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் கொடுத்தோடனே அங்கே ஒரு சிக்னேச்சர் மோதிரத்தை வச்சு முத்திரை போடுறார். இந்த ஆடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு, இது வேற ஒருத்தருக்கு சொந்தம். அட்வான்ஸ் கொடுத்தவர் பேலன்ஸ் பேமெண்ட்டை கண்டிப்பாக கொடுத்துருவாரு. அவருடைய சிக்னேச்சர், அவரோட பேர் போட்டு அந்த ஆடு இதில் தொங்கும். அப்போ ஆடு வாங்க வர்றவங்க பார்ப்பாங்க, இது ஏற்கனவே முத்திரை போட்டிருக்குப்பா, பேர் போட்டிருக்குல்ல, அவருக்கு சொந்தம். அவர் அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு, பேலன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவார். அல்லேலூயா. நம்ம எல்லார் கழுத்துலையும் தொங்குது. அப்படின்னா எங்கே தொங்குது அப்படின்னா கூடாது. எல்லாருக்கும் என்ன தொங்குதுன்னா, முத்திரை போட்டனா இவர்கள் என்ன அவருக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. அவருக்கு சொந்தமான ஆடுகள், அவருக்கு சொந்தமானவர்கள். அப்போ அவர் இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டாரு. என்ன அட்வான்ஸ் பேமெண்ட்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நமக்குள்ள வச்சுட்டார். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளையும் ரட்சிக்கப்பட்டிருக்க, எல்லாருக்குள்ளையும். சரியா? ரட்சிக்கப்பட்டிருக்க எல்லாருக்குள்ளையும். இங்கே பவுல் சொல்லலை. எப்படி சொல்லலை? மீட்கப்படும் நாளுக்கென்று. சரி, எப்படி சொல்ல? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெறாதிருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியை பெறாதிருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டு அவரை துக்கப்படுத்தாதீர்கள். அப்படி சொல்றாரு இல்லையே? எல்லாரையும் சேர்த்த சபையில் எல்லாரையும் சொல்றாரு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி எல்லாருக்குள்ளேயும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியினர் இருக்கிறார். தனியாக யாரையும் பிரித்து பேசல. உனக்கு என்னப்பா
நீ அவரை துக்கப்படுத்தவே முடியாது. ஏன்? நீ தான் அபிஷேகமே பெறலையே, உனக்கால் தான் அவரே இல்லையே, அப்புறம் எப்படி நீ துக்கப்படுத்துவ? அப்படியா இருக்கு பைபிள் வசனம்? இல்லை, அப்படி இல்லை. இப்போ சத்தியம் இதுதான். எதுனா, ரட்சிக்கப்பட்ட எல்லாரையும் மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் முத்திரை போட்டுட்டார். அல்லேலூயா. அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டார். அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் என்னது? பரிசுத்த ஆவியை தந்துட்டாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி அட்வான்ஸாக கொடுத்துருக்கனால பைபிள் சொல்லுது ரோமர் 8:11, அன்றியும் மரித்தோர் கிறிஸ்துவை எழுப்பினுடைய ஆவி உங்கள் வாசமாக இருந்தால் உங்கள் சரீரங்களையும், சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அப்போ அந்த டெபாசிட் ஆவியானவர் இப்போ உள்ள இருக்கனால சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் பேலன்ஸ் பேமெண்ட்டு, சரீர மீட்பு அவர் வரும்போது நம்மை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அதான் காரியம். அப்போ அது வரைக்கும் கவனிங்க, அது வரைக்கும் என்ன? அது வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீங்கள் என்ன பண்ணாதிருங்க, என்ன பண்ணாதிருங்க? துக்கப்படுத்தாதிருங்க, துக்கப்படுத்தாதிருங்க. பெரிய வித்தியாசம் பழைய ஏற்பாட்டுக்கும் நமக்கும். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் யார் மேலே வரணுமோ வந்தார், என்ன செய்யணுமோ செஞ்சார், அப்புறம் போயிட்டார். சரியா? சவுலை விட்டு விலகிட்டார். சரியா? தாவீது பாவனன்னு தாவீது கதறான், உன் சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். என்கிட்ட பரிசுத்த எடுத்துடாதீங்க ஆண்டவரே. நான் பைபிள் வசனம் புதிய உடன்படிக்கை நமக்கு சொல்லுது, உன்கிட்ட அந்த பரிசுத்த எடுத்துறாரு அப்படி சொல்ல. உனக்குள்ள இருக்கிற அவரை என்ன பண்ணாதிரு? துக்கப்படுத்தாது. ஏன்னா நீ அவரோட பிள்ளை. இதெல்லாம் உறவின் அடிப்படையில் செய். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மென்ஷன் பண்ணாத. சொல்லக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உறவின் அடிப்படையில், அப்பா பிள்ளைங்கிற உறவின் அடிப்படையில் அன்பின் நிமித்தமாக செய். அல்லேலூயா. அவர் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு, அதுதான் ஆவியானவர் சொல்லுது. ஆவியானவர் கவனிங்க, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதவர்கள்னா என்னது? என்ன அவர் என்ன துக்கப்படுவார்? என்ன துக்கப்படுவார்? கவனிங்க, என்ன துக்கப்படுவார்? கவனிங்க, சொல்லி முடிக்கிறேன். என்ன துக்கப்படுவார்? இப்போ உலகம் தோன்றதுக்கு முன்னமே உன்னை அவர் கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டாரு. எதுக்கு? எதுக்கு தெரிந்து கொண்டாரு? நீ போய் கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும், கோபம் கொண்டு பாவம் செய்யறதுக்கும், திருடுறதுக்கும் தெரிந்து கொண்டாரு. அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு. அல்லேலூயா. அதை தான் ஆவியானவர் சொல்லுவார். என்ன துக்கப்படுறாரு தெரியுதா? இப்போ என்ன துக்கப்படுறாரு? இதுக்காப்பா உலகம் தோன்றதுக்கு முன்னே அவர் தெரிந்து கொண்டார் உன்னை. இதுக்கு தானே தெரிஞ்சுக்கிட்டார். குற்றம் இல்லாமல் இருக்குது, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர் இருக்குது தான் தெரிஞ்சு கொண்டாரு. அவர் பிரியமானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பாவ மன்னிப்பாகி மீட்பு உனக்கு வச்சிருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால அந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறார். எதுக்கு? நீ போய் பேசுறதுக்கும், கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும், நீ திருடுறதுக்கும், நீ இப்போ கோபம் கொண்டு பாவம் செய்யறதுக்குமா அவர் விலையேற பெற்ற பாவ மன்னிப்பாக மீட்பு உனக்குள்ள கிறிஸ்துக்குள்ள தந்திருக்கிறாரு. அவர் ரத்தத்தினால் உனக்கு அதனால உண்டா இருக்குது. அதனால இல்லையாப்பா? அப்போ அதுதான் அவர் துக்கப்படுத்துறது. இதுக்காகவா உனக்கு பாவ மன்னிப்பாக மீட்பை கொடுத்தாரு? இதுக்காகவா ஆவியானவராக என்ன உனக்கு ஆச்சாரமா தந்தாரு? இல்லையேப்பா, இல்லையே. அக்கிரமனாலும் பாவங்களாலும் மரித்த நிலையில் இருந்த உன்னை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராக, இல்லைன்னா நீ உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அக்கிரமனாலும் பாவத்தில் மரித்த நிலையில் இருந்த தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் உன்னை உயிர்ப்பித்தார். உன்னை உயிர்ப்பித்தார். எதுக்கு உன்னை உயிர்ப்பித்தார்? இப்படி போய் பேசுறதுக்கும், நீ திருடுறதுக்கும், கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும், கோபம் கொண்டு பாவம் செய்யறதுக்கும் உன்னை உயிர்ப்பித்தார். ஆராதனை பாசமா சொல்ல, தூரத்தில் இருந்த நீ புறஜாதி, நீ தூரத்தில் இருந்த நீ உன்னை அவர் ரத்தத்தினால சமீபமாக்கினார். இயேசு கிறிஸ்து உன்னை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். உன்னை எதுக்கு? நீ போய் பேசுறதுக்கும், கெட்ட வார்த்தை பேசுறதுக்கும், கோபம் கொண்டு பாவம் செய்யறதுக்கும், திருடுறதுக்குமா பண்ணாரு? அதுக்காக செஞ்சாரு. நாம் இனி அந்நியரும் பரதேசமா இராமல் ஒரே ஆவியினால தேவனிடத்தை சேரும் ஸ்லாக்கியத்தை பெறும் அவருடைய வீட்டாரா இருந்து. நீ காட்ஸ் ஃபேமிலி. எதுக்கு? காட்ஸ் ஃபேமிலி. எதுக்கு? போய் பேசுறதுக்கும், திருடுறதுக்கும், கோபம் கொண்டு பாவம் செய்யறதுக்கும், கெட்ட வார்த்தை பேசுறதுக்குமா? காட்ஸ் ஃபேமிலி. நீ என்ன ஃபேமிலி? என்னோடைய ஃபேமிலி. உன்னை சபையில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாரு. எதுக்கு? ஆவியானவர் என்ன எப்படி துக்கப்படுவார் தெரியுதா? இதெல்லாம் எதுக்கு 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 எதுக்குன்னு கேட்பாரு. அப்போ அதே நீ இதை செய்யாத,
பிறருடைய பொய்யை கலைந்து மெய்யை பேசுங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசாத, பக்தி விருத்துண்டாக வார்த்தையை பேசு. திருடாத, பிறருக்கு கொடு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாமல் இரு. கசப்பு தூஷணமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காத, பிசாசுக்கு இடம் கொடுக்காத. தயவாக இருந்து மன உருக்கமாக இருந்து மன்னிச்சிட. அவர் பிள்ளையா நட. அல்லேலூயா. ஒரு பிள்ளையா நட, அதுதான் சொல்லுவார். அப்போ அவரை துக்கப்படுத்த பரிசுத்த ஆவியை என்ன செய்யக்கூட நம்ம துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதுக்கு அவர்கிட்ட நம்ம கிருபை கேட்க எழுப்பி நிற்போம். ஜெபம் எழுப்பி நின்று நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கேட்ட சத்தியத்தின்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒரே ஒரு காரியம் மாத்திரம், கண்களை மூடி ஒரே ஒரு காரியம் மாத்திரம் சொல்லுங்கள். ஆவியானவரே, கேட்ட காரியங்கள் இல்லை, எந்த விதத்துலேயும் நான் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவரே, எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றிருக்கிறேன். எந்த விதத்துலேயும் நான் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு, நீ சொன்ன விஷயங்கள் எந்த விஷயத்துலையும் நான் உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உங்களுக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கிருபை தாருன்னு சொல்ல எல்லா கரங்களை உயர்த்தி நம்மளை ஒப்புக்கொடுத்து கிருபை கேட்போமா? வல்ல பிதாவே, நன்றியுமை சோதரிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை மிரக்கும் தாய் நிறைந்தவரே, பாதி நேரத்திற்குமா நாங்கள் இயேசு நாமத்தின் இடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆவியானவரே, நாங்கள் எந்த விதத்திலும் துக்கப்படுத்தாதபடிக்கு நாங்கள் பொய்களை கலந்து பிறருடனே நாங்கள் எப்போதும் மெய்யை பேசுவோம். கெட்ட வார்த்தை ஒன்று எங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கூடிய வார்த்தையை நாங்கள் பேசுவோம். ஆண்டவரே, நாங்கள் தான் திருடுகிற காரியங்கள் எங்களுக்குள்ள இராதபடி, குறைச்சல் உண்டாக கொடுக்கும்படியாக கர்த்தாவை வேலை செய்யவும். ஆண்டவரே, கர்த்தாவை கோபம் கொண்டாலும் நாங்கள் பாவம் செய்யாத இருக்க, தூஷணமான காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி தயவாக இருந்து நாங்கள் ஒருத்தர் மன்னிக்கவும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருக்கும் தேவனை கிருபை தந்தீர் ஆஸ்வதிக்கபடி ஆட்சேபிக்கிறோம்ப்பா. கரங்களை உயர்த்தி ஒவ்வொருக்கும் கிருபை தாரும். ஆவியானவர் எந்த விதத்தில் நாங்கள் போய் துக்கப்படுத்தாதபடிக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு பிரியமாய் நடக்க ஒவ்வொருக்கும் கிருபை தந்து ஆஸ்வதிக்கிற கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மையப்படுத்த எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபங்கள் ஜீவனங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை கீழே போடுவோம், சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சுகம் பாதுகாப்பு இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வரைக்கும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.